மனிதனுக்கு மந்திரவாத பாதிப்பு இருக்குமானால் 13 அறிகுறிகள் இருக்கும். இந்த 13 அறிகுறிகளை தான் நாம இன்னைக்கு இந்த செய்தியில நம்ம பார்க்க போகிறோம். இன்று மந்திரவாதம் எப்படி செய்கிறார்கள்? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியாததுனால ஒரு ஹிண்டா நான் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கொடுக்க ஆயத்தமா வந்திருக்கிறேன் தேவ பிள்ளைகளே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு 13 விதமாய் மந்திரவாதத்தினால் செயல்படும் ஆவிகள். இன்று எங்கு பார்த்தாலும் மாந்திரீகம், பில்லி சூனிய கட்டுகள், அதாவது அநேகர் மாந்திரிகத்தினாலும் பில்லி சூனியத்தினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு கடை ஓடலை அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, நல்லா தான் ஓடிட்டு இருந்தது, எங்களுக்கு என்ன பிரச்சனையே தெரில, வருமானமே இல்லை, ஆட்கள் வர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் போய் ஜெபிச்சு பார்த்தா பில்லி சூனிய பிரச்சனை, போராட்டங்கள், எங்கு பார்த்தாலும் பில்லி சூனிய பிரச்சனைகள், போராட்டங்கள். இந்த நிகழ்ச்சியில் எங்கள் ஊழியத்தில் எப்படியெல்லாம் மந்திரவாதத்தினால் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நாங்கள் ஜெபித்தோம், அந்த கட்டு எப்படி உடைந்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இரண்டாவது மந்திரவாதிகள் மந்திரவாதத்தை எப்படி செய்வார்கள், எதிலே எல்லாம் செய்து வைப்பார்கள் என்பதை பார்க்க போகிறோம். மூன்றாவது காரியம், ஒரு மனிதனுக்கு மந்திரவாத பாதிப்பு இருக்குமானால் இந்த 13 அறிகுறிகள் அந்த மனிதனுக்கு காணப்படும். அந்த 13 அறிகுறிகளை பற்றி தான் இப்பொழுது இந்த செய்தியிலே நாம பார்க்க போகிறோம். முதலில் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நம் தேவன் மந்திரவாதத்தை எதிர்க்கிறவர். இன்றைக்கு அநேகர் மந்திரவாதம் செய்கிறார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மந்திரவாதம் பிரியமா இல்லையா? இன்றைக்கு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் உண்டு தேவ பிள்ளைகளே. இந்த நாளில் அநேகர் சொல்லுவாங்க, இந்த மந்திரவாதத்தை பற்றி தெரியாத சபைகளிலே இருப்பவர்கள் சொல்லுவாங்க, மந்திரவாதமும் இல்லை, பில்லி சூனியமும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி யாராலையும் சொல்ல முடியாது. காரணம், வேதத்திலே மந்திரவாதத்தை பற்றியும் பில்லி சூனியத்தை பற்றியும் நம்முடைய கிறிஸ்துவ வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பாரம்பரிய சபைக்கு செல்பவர்கள், வேதத்தை வாசிப்பவர்கள் என்ன சொல்லுவார்கள்? மந்திரவாதமும் இல்லை, பில்லி சூனியமும் இல்லை, எந்த மண்ணாங்கட்டியும் இல்லை, இதெல்லாம் ஊரை ஏமாத்துற கதை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஊரை ஏமாத்துற கதையை நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஊரை நம்ப வச்சு தேவன் எவ்வளோ பெரியவர், அவருடைய வல்லமை எவ்வளோ பெரியது, யார் இதெல்லாம் அசட்டை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வல்லமை பற்றி தெரியாதவர்கள், ஒருவேளை ஆவிக்குரிய காரியத்தில் அவங்க ஈடுபடாததுனாலே, பல அசுத்த ஆவிகளை துரத்தாததுனால அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அந்த நம்பிக்கை இல்லாததுனால அவங்க சொல்லுவாங்க, மந்திரவாதமும் இல்லை, பில்லி சூனியமும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதெல்லாம் நம்ப வேணாம். வேதாகமத்தில் மந்திரவாதத்தை பற்றியும் பில்லி சூனியத்தை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு நம்ம அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வேதாகமம் மந்திரவாதத்தை பற்றியும் பில்லி சூனியத்தை பற்றியும் என்ன சொல்லுகிறது? முதலாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களுக்கு மோசே வழியாய் கொடுக்கும் கட்டளையான வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பில்லி சூனியம் செய்யாதீங்க, மந்திரவாதம் செய்யாதீங்க. மோசே வாழ்ந்த காலத்திலேயே இந்த பில்லி சூனியம் மந்திரவாதம் என்பது எகிப்து தேசத்திலே கையாண்டு கொள்ளப்பட்டதா இருக்கிறது தேவ பிள்ளைகளே. சரி, நம்முடைய தேவன் முதலில் சொல்லுகிறார், மந்திரவாதத்தை தேவன் எதிர்த்து ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 9
14 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். வேதம் சொல்லுகிறது, யார் கர்த்தருக்கு அருவருப்பானவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவன். அப்படின்னா என்ன? தீயில அந்த நாட்கள்லையே விக்கிரகத்திற்கு முன்பதாக தீயை போட்டு அந்த நாட்களிலே தீயிலே நடக்க செய்கிறவர்கள். ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட விக்கிரகத்திற்கு தீயிலே நடக்கும் பொழுது ஒரு வல்லமை கிடைக்கும். ஆகையினாலே இதை செய்யக்கூடாது, இது தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியம் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவருக்கு எதெல்லாம் அருவருப்பு என்று சொல்லி பார்க்கும் பொழுது குறி சொல்லுதல் அருவருப்பான், நாள் பார்க்கிறது அருவருப்பான், அஞ்சனம் பார்க்கிறது அருவருப்பான், சூனியம் செய்வது அருவருப்பான், மந்திர வித்தைகள் செய்வது அருவருப்பான். சன்னத்துக்காரர்கள் மீது அவர் பிரியம் வைக்கவில்லை, மாய வித்தைகளை செய்கிற, அதாவது மேஜிக் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை கூட ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இதை எல்லாம் செத்தவர்களிடத்திலே குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளாரே இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்ற கட்டளை இது. கிறிஸ்தவர்களுக்குள்ளாக, தேவனை அறிந்தவர்களுக்குள்ளாக இப்படியாப்பட்டவர்கள் இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன் நின்று துரத்தி விடுகிறார். இந்த அருவருப்புகள்லாம் செய்கிற ஒரு மனிதன் தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாகவோ அல்லது விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ நிற்க முடியாது. காரணம், ஏன் அவன் நிற்க முடியாது என்றால், கர்த்தர் அவர்களை நம்முடைய முன்னின்று அவர் துரத்தி விடுவார். அதனால இதை குறித்து கலங்க வேண்டாம் என்பதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நாம் எப்படி கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டுமாம்? உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிரு. நாம உத்தமர்களாய் இருக்க வேண்டும், நாம உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வார்த்தை வாரக சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். நீ துரத்துவிட போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடார். நாமளும் அப்படி செய்யாம இருக்கணும் என்பதுதான் தேவனுடைய பிரியமான வார்த்தையாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பேய்கள்லாம் துரத்தி விட்டா சில நபர்களுக்குள்ளார சில பேய் வந்து ஆடும், அது மேல கையை வச்சு ஜெபம் பண்ணா யாரு யாரு அனுப்பி விட்டா அப்படின்னா உடனே சொல்லும், ஓ டெபோரா தான் அனுப்பி விட்டா. என்னது டெபோரா அனுப்பி விட்டாளா? டெபோராவா? உடனே சொல்லும், இல்ல ஜெனிஃபர் அனுப்பி விட்டா. ஜெனிஃபரா? யாரு அவ? சபைக்கு போறாளா? ஆமா ஆமா, அவ சபைக்கு போறா, அவ உண்மையுள்ளவ இல்ல. பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவத்துல ஒரு நபர் மந்திரவாதம் நீங்கள் செய்வீர்கள் என்றால் தேவனுக்கு உகந்தவர்கள் நீங்கள் அல்லவே அல்ல என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மந்திரவாதத்தை எதிர்க்கிறவர் உங்களையும் எதிர்ப்பார். நான் ஜப கூட்டத்துக்கும் போயிருப்பேன், நான் மந்திரவாதியும் பார்த்துப்பேன் அப்படின்னா உன் ஜபம் உருப்படாது அப்படின்றத ஆண்டவர் தெளிவா சொல்லி கொடுக்கிறார் இங்கே. அப்புறம் மந்திரவாதம் அது என்ன அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு மாம்சத்தின் கிரியையா. எப்படி அந்த மந்திரவாதம் கிளம்பினது? அது ஒரு பிசாசினால் செயல்படக்கூடிய காரியங்கள், அது ஒரு மாம்சத்தின் கிரியை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 to 21 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது,
மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இங்க நிறைய பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை. இதுல ஒண்ணு வரது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம். இப்படி செய்யறவங்க என்ன பண்ணுவாங்களாம்? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. இவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகவே முடியாது. பொறாமையின் நிமித்தமா அடுத்தவனை கவிழ்த்து போடுவதற்கு பில்லி சூனியம் செஞ்சுட்டு, ஓ நான் நல்லா வாழ்றேன், அவன் உருப்படாம போயிட்டான், எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்றியே, உனக்காக ஒரு நரகம் அங்கே ஆயத்தமாய் இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்கள் கிறிஸ்துவர்களாய் இருந்தாலும் ஒருவேளை இப்படியாப்பட்ட காரியத்தில் இருந்தா மனம் திரும்பிருங்க. இல்லைன்னா உங்களுக்காக நரக ஆக்கினை அங்கே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லவில்லை. பாருங்க, இன்னும் வேதாகமத்திலே மந்திரவாதம் செய்பவர்களுக்கு எரி நரகம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இரண்டாம் மரணம் என்று சொல்லி மனுஷனுக்கு ஒரு மரணம் இருக்கிறது. அது இரண்டாம் மரணம். முதல் மரணம் நம்ம இங்கே அடைஞ்சிருவோம். அதற்கு பிறகு இரண்டாம் மரணம். அந்த இரண்டாம் மரணத்தில் சூனியக்காரர்களுக்கு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ஆமா, சூனியம் செய்கிறவங்க இங்கே சந்தோஷமா சூனியம் செய்யலாம். ஆனால் மரிச்ச பிறகு உனக்கு ஒரு அக்னி கடல் இருக்கிறது, எரி நரகம் இருக்கிறது என்பதை கர்த்தர் தெளிவாய் இந்த செய்தி மூலமாய் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கடைசி நாட்கள்ல பேப்பரை திறந்தா சூனியம் கத்து தரான், டிவியை பார்த்தா எப்படி சூனியம் செய்யறதுன்னு சொல்லி தந்துட்டு இருக்கிறான். சமீபத்தில் 2021ஆம் ஆண்டுல ஒரு பெரிய லாக்டவுன் வந்தது. அந்த டைம்ல லட்சக்கணக்கானவன் சூனியக்காரனா எழும்புனா. ஏன்னா அவனுங்களை எல்லாம் பிசாசு எழுப்பி விட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஓ எரி நரகம் ஆயத்தமாய் இருக்கிறதே, எரி நரகம் ஆயத்தமாய் இருக்கிறது, எரி நரகம் ஆயத்தமாய் இருக்கிறது. தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கே மனம் திரும்ப வேண்டும். எத்தனையோ மந்திரவாதிகள் விசுவாசிகளுக்கு விரோதமாய் மாந்திரிகம் செய்து அவர்களுக்கு சாதகமாய், அதாவது அந்த விசுவாசிகளுக்கு சாதகமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க யுத்தம் செய்து ஒன்றுமே சாதிக்க முடியாமல் ஜெயித்ததை பார்த்து, ஓ இந்த தெய்வம் யார் என்பதை பார்த்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனையோ பேர். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அவர்களை எல்லாம் குறை சொல்லவில்லை. ஒருவேளை இந்த வல்லமையுள்ள தெய்வத்தை அறியாமல் தெரியாமல் அவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாட்கள் ஒன்று வரும், முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோரும் ஆகக்கூடிய நாட்கள். அநேக மந்திரவாதிகள் எல்லாம் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும் ஊழியக்காரர்களாய் கர்த்தர் எழுப்புகிற நாட்கள் வரதான் போகிறது. ஹல்லேலூயா. இந்த மந்திரவாதத்தை குறித்து இந்த செய்தியில நம்ம பார்க்க போகிறோம். மந்திரவாதம், சூனியம், இது எல்லாம் உண்மையா அப்படின்னா மந்திரவாதத்தை பற்றி, சூனியத்தை பற்றி
வேதம் அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறது. மோசே தீர்க்கதரிசி அவர்கள் வாழ்ந்த காலத்திலே எகிப்தியர்கள் சூனியத்திலே பலன் கொண்டவர்களாய் இருந்தார்கள். தேவ பிள்ளைகளே, அந்த நாட்களிலே மந்திரவாதம் செயல்பட்டு கொண்டிருந்தது. அந்த நாட்களிலே அங்கே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் கிரீடத்திலே சர்ப்பம் இருக்கும். அவங்க வணங்குகிற தெய்வம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அதனால தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவங்க வணங்குகிற தெய்வமாக இருக்கிறதுனால தான் ஆண்டவர் மோசே ஐயாவை அனுப்பும் பொழுது என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரோனுடைய கோலை எடுத்து அதை கீழே போடுன்றாரு. அது சர்ப்பமாக மாறிடுச்சு. தேவன் அங்கே சும்மா சர்ப்பமாக மாற்றலை. ஒருவேளை எகிப்தின் ராஜா அது சர்ப்பமா மாறின பிறகு இதுதான் என்னுடைய தெய்வம், இது ஏன் தெய்வமாவே மாறிடுச்சே, அதனால இவர்கள் வணங்குகிற தெய்வம் வல்லமையான தெய்வம் என்று சொல்லி நினைத்து கொள்வான் என்பதற்காக அந்த சர்ப்பத்தை வணங்குகிற அந்த ராஜாவுக்கு முன்பதாக அந்த கோலை போட சொல்றாரு. என்ன நடக்குது நம்ம வாசிச்சு பார்ப்போம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 8-12 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோடே சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி, உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தைகளினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. ஆரோனுடைய கோல் அவருடைய கோலை என்ன பண்ணிச்சான்? விழுங்கிடுச்சு. இங்க என்ன நடக்குது? அங்க மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடபடியே செய்யும் பொழுது ஆரோன் பார்வோனுக்கு முன்பாக அவன் ஊழியக்காரருக்கு முன்பாக தன் கோலை போடும் பொழுது அது சர்ப்பமாயிடுச்சு. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரர்களையும் அழைப்பித்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அங்க எகிப்திலே வல்லமையான சூனியக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன் சூனியக்காரராலையும் இது செய்ய முடியுன்றது அவனுக்கு தெரியும். அப்போ அவன் சொல்கிறான், சூனியக்காரர்களும் என்ன பண்ணுறாங்க, எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தைகளினால் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கோலை கொண்டு அந்த கோலை போடுறாங்க, சர்ப்பமாக மாறிடுச்சு. அந்த நேரத்தில் நம்ம மோசே ஐயாவுக்கும் ஆரோன் ஐயாவுக்கும் அந்த சீனை பார்க்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும்? ஓ, என்னடா அது, நம்ம கர்த்தர் போட சொன்னாருன்னு மாறிச்சு, அதை நம்பி வந்தோம், இங்க என்ன இவனுங்கெல்லாம் சர்ப்பத்தை உண்டாக்குறான்களே, இவனுங்களுக்கும் வல்லமை இருக்கா, அப்ப எது வல்லமை உள்ளது? ஒரு சந்தேகம் அந்த நிமிஷத்துல வந்திருக்குமா? ஆண்டவர் அந்த சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காதபடிக்கு அங்க என்ன நடக்கிறது, அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. சர்ப்பம் இல்லை, எத்தனை கோல் கொண்டு வந்தான்னு சொல்லி தெரியல, ஒரு 5 கோல் கூட கொண்டு வந்திருக்கலாம். எத்தனையோ கோலை கொண்டு எல்லாம் போடுறானுங்க. போட்டோடனே அங்க அத்தனை சர்ப்பம். அவன் எதுக்கு போட்டிருப்பான்? அங்கே மோசேவையும் ஆரோனையும் கடிக்கிறதுக்கு கட்டளை கொடுத்து அந்த பிசாசை போட்டிருப்பான். ஆனா சர்வ வல்லமை உள்ள தேவன், உலகத்தை படைத்த தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். அந்த கடைசி 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. ஆரோனுடைய கோல் அது சர்ப்பமாக இருந்தது. அது என்ன பண்ணுச்சு? எல்லா சர்ப்பத்தையும் விழுங்கிச்சான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். சில நேரத்தில் எகிப்தியர்களின் கோல்களை போல சில மந்திரவாதம் கிரியை செய்யலாம். வரும் நாட்களில் சர்ப்பத்தை விழுங்கின ஆரோனுடைய கோல் அது என்ன, இன்றைக்கும் அது செயல்படுகிறதா என்பதை வரும் நாட்களில் நம்ம செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். இன்று மந்திரவாதம், அன்றைக்கு மந்திர வார்த்தைகளை சொல்லி குச்சை எப்படி மாற்றினாங்க, சர்ப்பமாக மாத்துறதுக்கு அன்னைக்கு மந்திரவாத வார்த்தைகள் இருந்தது. இன்றைக்கும் அப்படியாப்பட்ட மந்திர வித்தைகளை செய்து கொண்டிருக்க இந்த எகிப்தை குறித்து நம்ம ரொம்ப ஆழமாக எங்களுடைய ட்ரீம் செஷனில்
நாங்கள் பேசியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் வரப்போகிற நாட்களில் ட்ரீம்ஸை பற்றி நாங்கள் ரொம்ப ஆழமாக அநேக காரியங்களை நாங்கள் சொல்ல போகிறோம். அதில் எகிப்தின் மந்திரவாதத்தை குறித்து ரொம்ப டீட்டெயிலாக நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை பாருங்கள், இட்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். அங்கே எப்படியெல்லாம் மந்திரவாதம் செய்கிறார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் பேசி வச்சிருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம் தேவ பிள்ளைகளே. மந்திரவாதம் இந்த நாட்களிலே எப்படியெல்லாம் செய்கிறார்கள். மந்திரவாதம் ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு செய்யும் பொழுது என்ன நடக்கும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியாததுனால ஒரு ஹிண்டா நான் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கொடுக்க ஆயத்தமாக வந்திருக்கிறேன் தேவ பிள்ளைகளே. பொருட்கள் வழியாய் மந்திரவாதம் செய்வார்கள். ஒரு உதாரணத்திற்கு, உங்களை யாராவது தாக்க வேண்டும். இன்றைக்கு ஒருத்தவன் உங்களுக்கு விரோதமாக செயல்படணும். உங்களை டைரக்டாக கொலை பண்ணிட முடியாது. கொலை பண்ணால் அந்த கொலை கேஸில் வந்துட்டு போலீஸ் பிடிச்சி போட்டுருவாங்க, அதில் மாட்டிப்பான். இன்னைக்கு இன்டைரக்டாக கொல்லணும். அதற்கு எப்படி கொல்ல முடியும்? மந்திரவாதத்தை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. ஆகையினால ஒரு ஆளை ஒருத்தவன் கொல்லணும்னு நினைக்கிறான் அப்படின்னா, ஏதோ அவனுக்கு ஏதோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சுக்கிங்களேன், அவனுக்கு ஏதோ ஒன்று கொடுக்க போகிறோம், இந்தாங்க ரொம்ப ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸ் கிஃப்டாக கொடுக்குறோன்னா அந்த டிஃபன் பாக்ஸில் மந்திரத்தை செஞ்சு கொடுக்கலாம். அது அவங்களுடைய வீட்டுக்கு போன உடனே அது கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். இல்லாத காரியங்கள்லாம் அங்கே நடக்க ஆரம்பிச்சிடும் தேவ பிள்ளைகளே. ஆகையினால பொருட்கள் வழியாய் மாந்திரிகம் செய்து கொடுப்பார்கள். அடுத்தது எப்படி மாந்திரிகம் செய்வார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தின்பண்டத்தில் மாந்திரிகம் செய்து கொடுப்பார்கள். நடந்த ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். குறிப்பிட்ட குடும்பத்திலே ஒரு அருமையான வாலிபன், அவர் வெளி தேசத்திலே எம்பிபிஎஸ் படித்து கொண்டிருந்தார். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சீனியர் பொண்ணு, அவள் என்ன பண்ணியிருக்கா, அவளும் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறா. இவனுடைய மார்க்ஸ் எல்லாம் பார்க்குறா. இவன் ஜூனியர், இவனுடைய மார்க்ஸ் எல்லாம் பார்க்குறா, ஸ்கோரிங் பயங்கரமாக இருக்கு. சீனியருக்குள்ளார ஒரு பொறாமை வந்துடுச்சு. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கா, அவ ஒரு பொங்கலை செஞ்சு இந்த யூடியூப்லாம் பார்த்து மந்திரவாதம் கற்றுக்கிட்டு அந்த மந்திர வார்த்தைகளை சொல்லி ஒரு சர்ப்பத்தின் ஆவியை அந்த பொங்கலுக்குள்ளார அனுப்புகிறான். அனுப்பிட்டு அந்த பொங்கலை செஞ்சு அவ கையாலே அந்த வெளி தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பையனுக்கு, இந்தடா உனக்காக பொங்கல் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதை சாப்பிட்டதுலேருந்து நைட் அவன் தூங்குறதே கிடையாது. மென்டல் மாதிரி ஆயிட்டான். அவங்களுடைய அண்ணன் நம்மளுடைய ஊழியத்திற்கு மிகவும் ஒரு நெருங்கிய நண்பர். அப்போ அவர் ஃபோன் அடிக்கிறார், அண்ணே என் தம்பிக்கு இந்த மாதிரி ஆச்சு, என்னன்னே ஒன்றும் புரியல, தூங்க மாட்டேங்கிறான், ஃபோன் அடித்தாலும் மென்டல் மாதிரி பேசுகிறான். நான் சொன்னேன், உடனே அவனை கிளம்பி வர சொல்லு, அவனுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, உடனே அவனை கிளம்பி வர சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு டிக்கெட் புக் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, வர வச்சாங்க. ஞாயிற்றுக்கிழமை நேராக சபைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. சபைக்கு அழைச்சிட்டு வந்த பிறகு ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவன் பாம்பு மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டான், அழுவ ஆரம்பிச்சிட்டான். பாம்பு எப்படி நெளியுமோ அதே மாதிரி நெளிஞ்சு அழ ஆரம்பிச்சிட்டான். உடனே நான் கேட்டேன், நீ யார் அப்படின்னு சொன்னோடனே அவன் சொல்ல ஆரம்பிச்சான், நான் ஒரு சர்ப்பம், இவனுடைய பிரெயினை பிடிச்சி வச்சிருக்கேன். நான் ஒரு பெண்ணு, இவனுடைய சீனியர், அவளுடைய பேரெல்லாம் சொல்லி பொங்கலில் செஞ்சு கொடுத்துட்டா. இவன் வாழ்க்கை உருப்படக்கூடாது, இவன் நல்லா படிக்கக்கூடாதுன்னு செஞ்சு கொடுத்துட்டா. அந்த தின்பண்டத்தை அவன் சாப்பிட்ட பிறகு அவனுடைய வயிற்றுக்குள்ளாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நான் ஜெபிக்கும் பொழுதே வாமிட் எடுத்து அது சொன்னிச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லி போயிடுச்சு. அதற்கு பிற்பாடு அந்த மகனை நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் வெளி தேசத்துக்கு மறுபடியும் அனுப்பினோம். அவன் டாக்டர் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டான். இது ஒரு உதாரணம். தின்பண்டத்தில் மாந்திரிகம் செய்வார்கள். இதை குறித்து நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். உங்கள் புகைப்படத்தை வைத்து மாந்திரிகம் செய்வார்கள். உங்கள் ஃபோட்டோவை வச்சு மாந்திரிகம் செய்வாங்க. ஒரு மனுஷனை வீணாக்கணும் அப்படின்னா ஒரு பொம்மை செஞ்சு ஒரு ஃபோட்டோ அது மேலே வச்சு அதை மாந்திரிகம் செய்வாங்க. ஆமாம், இன்றைக்கி எல்லோரும் கேட்கலாம், நீங்கள் என்ன பாஸ்டர் மந்திரவாதியாக ரசிக்கப்பட்டவங்களா அப்படின்னு கேட்கலாம். நான் மந்திரவாதியெலாம் கிடையாது, தந்திரவாதியும் கிடையாது. நான் ஒரு பிஇ மெக்கானிக்கல் படித்த ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட்டாக இருந்து இன்ஜினியராக இருந்து வேலை செய்து அதற்கப்புறம் கர்த்தருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு இந்த ஊழியத்திற்கு வந்தேன். இந்த ஊழியத்திற்கு நான் வரும் பொழுதே ஆண்டவர் எனக்கு அந்த பிசாசு துரத்தும் கிருபைகளையும் நோய்களை சுகமாக்கும் அந்த கிருபையையும் கர்த்தர் கொடுத்தார், அந்த வரங்களை கொடுத்தார்.
அப்பொழுது முதலாக நிறைய பிசாசெல்லாம் துரத்தும் பொழுது இப்படியாப்பட்ட கிரியைகள் கிரியை செய்தது. தேவ பிள்ளைகளே, என் மினிஸ்ட்ரியில் பார்த்ததை தான் இன்றைக்கி செய்தியாகவே சொல்கிறேன். சும்மா எங்கேயும் பார்த்துட்டு நான் பேசுகிறவன் கிடையாது. சரி, புகைப்படத்தை வைத்து செய்வனை செய்வார்களா? ஆமாங்க. உங்களுடைய ஃபோட்டோ கிடைச்சா போதும், அவங்க வசீகரம் செய்யலாம். உங்களை என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் அவர்கள் மாந்திரிகம் செய்வார்கள். சரி, அடுத்தது ஒரு மனிதனுடைய இரத்தத்தை வைத்து மாந்திரிகம் செய்வார்கள். இது ரொம்ப ஆழமான ஒரு பகுதிங்க. இது எத்தனை பேர் பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியாது. இரத்தத்தை எடுத்து மாந்திரிகம் செய்வாங்க. சிலருடைய மென்சுரல் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மென்சுரல் துணிகள் இல்லைன்னா அப்படியாப்பட்ட காரியங்களை எடுத்து மறைமுகமாய் மந்திரவாதத்தில் கொடுத்து மந்திரவாதம் செய்வார்கள். சிலர் முடிய வச்சு மந்திரவாதம் செய்வார்கள். சிலர் கால் மண்ணை எடுத்து மந்திரவாதம் செய்வார்கள். சிலர் உங்களுடைய வேர்வையை வச்சு அந்த வேர்வை படிஞ்ச அந்த கச்சிஃபோ, அந்த வேர்வை படிஞ்ச அந்த சட்டையோ உங்கள் உடல் மேலே பட்டிருந்தாலே அந்த சட்டையை எடுத்து கொண்டு போய் மாந்திரிகம் செய்வார்கள். அப்போது உங்களை அந்த பிசாசு அட்டாக் பண்ணும். தேவ பிள்ளைகளே, சிலர் பார்த்தீங்கன்னா பணத்தின் வழியாய் செய்வனை செய்வார்கள். பணத்தை வச்சு செய்வனை செய்து அந்த பணத்தை ரெண்டாக கிழிப்பாங்களாமா. செய்வன கிரியைகள் உங்களை தாக்கிவிடும். ஒரு முறை ஒருவர் எங்களிடம் ஃபோன் அடித்து பேசினார். அப்போ அவருக்கு நல்ல பணக்காரராக இருந்தார். நல்ல ஒரு பிஸ்னஸ்மேன், நல்ல ஒரு உயர்வான ஸ்தானத்தில் இருந்திருக்கிறார். அந்த உயர்வான ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னா, யாரோ ஒரு நபர் அவங்களுடைய சொந்தக்காரர்கள், ஆமாம், இன்னைக்கு சொந்தத்தையும் நம்ப முடியல, பந்தத்தையும் நம்ப முடியல, எவனையும் நம்ப முடியல. எவனுக்குள்ளார வலு சர்ப்பம் போதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க. ஒருவேளை ஆவிக்குரியவர்களாக இருப்பீங்க அப்படின்னா எல்லாவற்றையும் ஆண்டவர் நிதானிக்க கிருபை செய்வார். எல்லாராலையும் நிதானிக்க முடியாது, தேவ மனிதர்களால் நிதானிக்க முடியும். ஒரு மனுஷனை பார்த்தால் அவன் யார் என்பதை கர்த்தர் காண்பித்து விடுவார். தேவ பிள்ளைகளே, சரி, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல உயர்வான சம்பளத்தில் இருந்தார் பாருங்க. அவர் நல்ல பிஸ்னஸ் பெரிய லெவலில் இருந்தார். என்ன நடந்தது? அவருக்கு ஒரு செய்வனை பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, அவர்கிட்டருந்தே காசு வாங்கிட்டு போய் செய்வனை பண்ணி அந்த காசை ரெண்டாக கிழிச்சிருக்கிறாங்க. ரெண்டாக கிழிச்சு போட்ட பிறகு என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற பிஸ்னஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. எத்தனையோ பிஸ்னஸ், எல்லா பிஸ்னஸும் ஒன்றும் இல்லாமல் போச்சு. கையில் காசு இல்லாமல் போயிட்டாங்க. ஒன்றுமே இல்லாமல் ஆலயத்துக்கு கணவன் மனைவியா பழைய உடைகளை போட்டுட்டு டவுன் பஸ்ஸில் நிறைய லாரி வச்சுருந்தவங்க, கார் வச்சுருந்தவங்க ஒன்றும் இல்லாமல் ஆகி டவுன் பஸ்ஸில் வந்தாங்க. சொன்னாங்க, இந்த மாதிரி தான் எங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு. இதற்கு இயேசு தீர்வு கொடுப்பாரா? நிச்சயமாக இயேசு தீர்வு கொடுப்பார். சிலருக்கு எப்படி செய்வனை செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கால் பாதம் வச்சு நீங்கள் நடந்து போவீங்களே, அந்த பாதத்தில் இருக்கிற அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் பில்லி சூனியம் வைப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சிலருடைய சிறுநீரை வச்சு என்ன பண்ணுவாங்களாம்? வசீகரம் செய்வார்களாம். இந்த சிறுநீரை வச்சு வசீகரம் செய்கிறது எப்படி செய்வாங்களாமா? அதாவது ஒரு பையன் இருக்கிறான், ஒரு புள்ள இருக்கிறா, அந்த பையன் அந்த பிள்ளைய லவ் பண்ணுறான்னு வச்சுப்போமே. அவன் என்ன பண்ணுறான்? நேராக போய் எனக்கு அந்த கண்ணம்மாவை பிடிச்சிருக்கு, மந்திரவாதிகிட்ட போய், அது பேர் கண்ணம்மான்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிள். அந்த கண்ணம்மாவை பிடிச்சிருக்கு எனக்கு, ஒன்று நீ பேஞ்சு கொடுறான்னு சொல்லிடுறது. இவன் ஒன்று கடிச்சு கொடுத்துருவான். கொடுத்த உடனே அது என்ன பண்ணும்? அதில் மந்திரவாதத்தை பண்ணி விட்டு இவனை ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வாடா அப்படின்னோடனே அவன் என்ன பண்ணுவான்? ஏதோ ஒரு சாக்லேட்டை வாங்கிட்டு வந்துருப்பான். ஆமாம், வாங்கிட்டு அவனுடைய மந்திரம் செஞ்ச அந்த சிறுநீர் இருக்குது பாருங்க, அதிலிருந்து அவன் அந்த அம்மா இன்ஜெக்ஷனில் நீடில் வழியாக எடுத்து கொஞ்சோண்டு ஒரு சொட்டு அந்த சாக்லேட்குள்ளே செலுத்தி பிற்பாடு என்ன பண்ணுவாங்களாம்? தம்பி, February 14 வருது பாரு, அந்த டைமில் போய் நீ கொடுன்னு சொன்னால் அந்த புள்ள, அதாவது உனக்கு நான் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்துட்டாலே, அவன் ஒரு வாயை வச்சு அது கடிச்சு சாப்பிட்டான்னு வச்சுக்கலோமே, என்ன நடக்கும் தெரியுமா? அவ்வளோதான். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து இவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு தெரியுவா. இது ஒரு விதமான மந்திரவாதம். அதனால இதெல்லாம் ட்ரை பண்ணிடலான்னு சொல்லி நீ நினச்சிடாத, ஆண்டவர் வெளுத்து கட்டிடுவார்.
ஆமாம், இந்த மாதிரி எண்ணங்களுக்கு போகக்கூடாது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கிறிஸ்துவ வாலிப விசுவாச பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கண்டவன் கொடுத்துறதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காதன்றத இந்த செய்தி வழியாக வாலிபர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தேவ பிள்ளைகளே. அடுத்த சொன்ன வியர்வை படிஞ்ச கர்ச்சீஃப் துணியை வச்சு என்ன பண்ணுவாங்க, பண்ணுவாங்க. ஸோ இத்தனை விதத்தில் இன்னும் பல விதங்கள் இருக்கிறது. தகடில் பண்ணியிருக்காங்க, சில நிறைய பொருட்களில் பண்ணி கொடுக்கறது, இப்படி வகை வகையாக நிறையா விதத்தில். இப்போ ரீசண்டாக என்ன, நடுராத்திரி ஃபோன் கால் வரும். எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு. அந்த 1 மணிக்கு மந்திரவாதி ஆயத்தமாக இருப்பான். நடுராத்திரி யார் ஃபோன் பண்ணுறான்னு தெரியாது. எடுத்து ஹலோ அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாய்ஸ் போது பாருங்க, அந்த வாய்ஸில் ஜீவன் இருக்கு. அந்த வாய்ஸை வச்சு பண்ணுவானுங்களாம். பாருங்க எத்தனை விதவிதமாய் இந்த கடைசி நாட்களிலே பிசாசானவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான் பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஒரு மனிதனுக்கு மந்திரவாத பாதிப்பு இருக்குமானால் 13 அறிகுறிகள் இருக்கும். இந்த 13 அறிகுறிகளை தான் நாம இன்னைக்கு இந்த செய்தியில நம்ம பார்க்க போகிறோம். முதல் அறிகுறி, உங்களுக்கு ஒரு மனுஷன் மந்திரவாதம் செய்துவிட்டால் முதல்ல சொப்பனத்தில் தான் அறிகுறி வரும். சொப்பனத்தில் என்ன அறிகுறி வரும்? பாம்பு துரத்திட்டு வர மாதிரி இருக்கும், இல்லை முதல்ல துரத்திட்டு வர மாதிரி இருக்கும், இல்லை நாய் கடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை பூனை பிறான்ற மாதிரி இருக்கும், இல்லை தவளை வரலாம், இல்லை என்ன கலரில் வேணாலும் ஸ்னேக்ஸ் வரலாம், இல்லை எப்படி வேணாலும், இல்லை நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம், இல்லை செத்தவர்கள் மரித்தவர்கள் உங்களுடைய சொப்பனத்தில் வரலாம். இது எல்லாம் சொப்பனத்தில் அறிகுறியாக இருக்கும். இல்லைன்னா விக்கிரக ஆவிகளே என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைரக்டாக மோதும். ஒரு முறை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு நான் சென்றேன் பாருங்க. அந்த கூட்டத்தில் வரிசையில் நிறைய ஜனங்கள் என்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட அம்மாவுக்கு ஜெபிக்கும் பொழுது வயிறு பெருசாக வயிறு வீங்கி வந்தார்கள். அவங்களுக்கு நான் ஜெபிச்ச அந்த இன்ஸ்டன்ட்டில் இந்த வயிற்றில் இருக்கிற கிரியைகள் வெளியானது. அந்த பிசாசையும் துரத்தி விட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. சரி, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. 1 மாதம் கழித்தது. மறுபடியுமாய் அந்த போதகர் மீண்டுமாய் எங்களுடைய சபைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது நான் அந்த சபைக்கு மீண்டுமாய் நான் கடந்து செல்லும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் காரில் போயிட்டு இருக்கேன். அந்த சபைக்கு போகக்கூடிய முந்தின நாள் இரவு நேரம் நான் படுத்து உறங்கி கொண்டு இருக்கும் பொழுது என் சொப்பனத்திலே ஒரு ரெட் கலர் சாரி கட்டிட்டு ஒரு லேடி வரா. சொல்கிறா, நீ என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற, கையில் வச்சிருக்கா, உன்னை குத்தி கொல்ல போகிறேன் அப்படின்னா. உடனே நான் அதை பிடிச்சி பேப்பர் மாதிரி உருட்டி தூக்கி போட்டேன். உடனே அந்த பேய் பதறி போச்சு. அதுக்கப்புறம் கடப்பாறை எடுத்துகிட்டு வருது, அதையும் சுருட்டி போட்டேன் அந்த சொப்பனத்தில். உடனே அந்த பிசாசு சொன்னிச்சு, நான் உன்கிட்ட தோற்று போயிட்டேன், நான் போகிறேன்னு சொல்லி போயிடுச்சு. அடுத்த நாள் அந்த கூட்டத்திற்கு நான் கிளம்பி செல்கிறேன். அந்த குறிப்பிட்ட கூடுகைக்கு நான் செல்லும் பொழுது அந்த அம்மா மறுபடியும் வயிறு வீங்கி தான் அந்த அம்மா வந்திருந்தாங்க. அவங்களுக்காக நான் செபிக்கும் பொழுது அந்த விக்கிரக ஆவி உள்ளார இருந்து அந்த விக்கிரக ஆவி சொன்னிச்சு, யோ நான் சொப்பனத்தில் உன்னை மேற்கொள்ளான்னு நினச்சேன், ஆனால் நான் தோற்று போயிட்டேன். உனக்கு நான் சூனியம் வச்சேன், ஆனால் நான் தோற்று போயிட்டேன், நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லி ஓடிடுச்சு. பாருங்க, இதை நான் இந்த உதாரணத்தை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு யாராவது சூனியம் செய்வார்கள் என்றால் முதலாவது தேவன் கொடுத்த கிருபை வெளிப்பாடு அவனுக்கு சொப்பனத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்திடுவார். இது முதல் அறிகுறி. அப்போ இந்த தீய அறிகுறிகள்லாம் வரும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. இரண்டாவது அறிகுறி, மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டால் வாசனை மூலமாய் மாந்திரிக ஆவிகள் செயல்படும். வாசனை மூலமானா என்னப்பா சொல்ற அப்படின்னு சொன்னீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாடை அடிக்கும். நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, நார்மலாக வீட்டில் இருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாடை அடிக்கும். இந்த வாடை அடிக்கும் பொழுது விக்கிரக ஆவி உங்கள் வீட்டுக்குள்ளாயோ இல்லை உங்களுக்கு அருகாமையிலையோ
நிற்கிறதாய் அர்த்தமாய் இருக்கிறது தேவ பிள்ளைகளே. சில நேரத்திலே சிலருக்கு பிசாசுகளை துரத்தி விட்டு நாங்கள் காரில் பிரயாணம் பண்ணும் பொழுதே பார்த்திங்கன்னா திடீர்னு காருக்குள்ளார அப்படியே ஸ்மெல் அடிக்கும். அப்போ ஆவியானவர் சொல்லுவார், விக்கிரக ஆவி வாகனத்துக்கு விரோதமாக வந்திருக்கு, உடனே இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தத்தினால இப்போ நான் கற்றேன், செயல் இழந்து போ. சரி, என்ன வாடையில் வரும்? வாடையில் வரும் சில ஆவிகள். சில ஆவிகள் பார்த்திங்கன்னா சுருட்டு வாடை அடிக்கும். இது ஒரு விதமான விக்கிரக ஆவி. இந்த விக்கிரக ஆவிக்கு சுருட்டு இதெல்லாம் ப்ரெசன்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது கிரியை செய்யும். ஆமாம், இது மந்திரவாதத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆவியாக இருக்கிறது. ஆகையினால சில நேரத்தில் சுருட்டு வாடை அடிக்கும். சுருட்டு வாடை அடிக்கும் பொழுது நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு கிரியை உங்களுக்கு விரோதமாய் செயல்பட தொடங்கிவிட்டது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிணம் எரியும் வாடை அடிக்கும். அந்த பிணம் எரியும் வாடையை அந்த பாதிக்கப்பட்ட நபர் அந்த வாடையை காணும் பொழுது அந்த நேரத்தில் அட்டாக் ஆவாங்க. இந்த பிணம் எரியும் வாடை யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மரித்த ஆவிகளை ஏவும் பொழுது இந்த பிணம் எரியும் வாடை வரும். ஆமாம், இதெல்லாம் நாங்கள் ஊழியத்தில் பார்த்ததுனால இதை ப்ராக்டிக்கலாக ஐ எம் டீச்சிங் டு யூ. எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். பிணம் எரியும் வாடை வந்துடுச்சுன்னா நீங்கள் அதிகமாக உபவாசி ஜெபிக்கணும். ஒரு நபருக்கு பிணம் எரியும் வாடை வரும் பொழுது உடனே அட்டாக் ஆகி பேய் ஆட ஆரம்பிச்சிடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வாடை அடிக்கும். இந்த மல்லிகைப்பூ வாடை அடிச்சிடுச்சுனாலே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், அங்கே மோகினி ஸ்பிரிட் வந்துடுச்சு, வசீகர ஆவி. இது ஆண்களை சுற்றி வரும். வஞ்சிக்கப்பட போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஸ்மெல் வரும். இதை நல்லா கேட்டுக்குங்க. இந்த மாதிரியான ஸ்மெல்லை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும், பாவத்திலிருந்து வெளியே வந்துடணும். இல்லை உலக பிரகாரமாக வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா யூ வில் பி அட்டாக்டு. அவ்வளோதான். உங்களை அதுக்கப்புறம் சபையில் தான் உங்களை டெலிவர் பண்ணணும். மல்லிகை பூவோட வந்ததுன்னா அது மோகினி. அடுத்தது பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ரோஜா பூ வாடையோடு வரும். என்னையா வாடையை வச்சே நிறையா பேசுகிற? ஆமாம், இது ஒரு தனி டாபிக். என்னது? ரோஜா பூ வாடையோட வரும். ரோஜா பூ வாடையோட வருது அப்படின்னா இது ஒரு மரித்த ஆவியாக தான் வரும். மரித்து போய் ரோஜா பூவெல்லாம் போட்டிருப்பாங்களே, இப்போ உங்களுடைய வீட்டிலே ரட்சிக்கப்படாமல் மரித்தவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் வரும் பொழுது அந்த ரோஜா வாடையோட அந்த கிரியை வரும். ஒரு முறை ஒரு வீட்டிற்காக நான் ஜெபிக்க செல்ல வேண்டும். அப்பொழுது நான் பிரயாணப்பட்டு அந்த வீட்டிற்கு ஜெபிக்க போகும் பொழுதே கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டருக்கு முன்பதாக மரித்த ஆவியின் கிரியை செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. போகிற காரில் பார்த்தீங்கன்னா ரோஜா வாடை பயங்கரமாக அடிக்குது. உடனே ஆண்டவர் வெளிப்படுத்தினார், இது ஒரு மரித்த ஆவி, இதை கட்டிவிடு, இது உனக்கு விரோதமாய் செயல்படுகிறது. இயேசு கிறிஸ்து எனும் மேலான நாமத்தினாலே மரித்த ஆவியை நான் கட்டுகிறேன் என்று சொல்லி கட்டியாச்சு. இன்னும் சில வாடைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சாம்பிராணி வாடை அடிக்கும். இந்த சாம்பிராணி வாடை அடிக்கும் பொழுது பிசாசு அவங்கள அட்டாக் பண்ணிடும். ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு பார்த்தீங்கன்னா பிசாசுடைய கிரியை, அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் கிழிச்சிட்டு ஓடுவார். அப்படியாப்பட்ட ஒரு அட்டாக் இருந்தது. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு அட்டாக் இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சும்மா தெருவில் யாரோ ஒரு ஆள் சாம்பிராணி போட்டுகிட்டே போனார். அந்த வாடையை கண்ட உடனே அவர் நல்லா உட்காந்து பேசிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு அவர் ஓட ஆரம்பிக்கிறார். எல்லாரும் பிடிச்சாங்க. இப்போ சாம்பிராணி வாடை மூலமாக சில ஆவிகள் என்ன பண்ணும், செயல்படும் தேவ பிள்ளைகளே. அடுத்தது நீங்கள் இதை சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க, ஆனாலும் பரவாயில்ல, நான் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறதுனால நான் இதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சில பிசாசு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு வாடையில் வரும். ஒரு இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வீட்டில் ஒருவராலும் தூங்க முடியல, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மதியானம் 3 மணிக்கு அந்த பெட்ரூம்லேருந்து வடையோட ஸ்மெல்லு டெய்லியும் மதியானம் 3 மணிக்கு வருமா. அப்போ தான்
ஜெபம் பண்ணி அந்த கிரியை துரத்தும் போது அது ஒரு செத்த கிரியை அந்த வீட்டில் இருந்து அந்த ஆள் டெய்லி மதியானம் 3 மணிக்கு வடை சாப்பிடுவாராம். அந்த பிசாசு சொன்னிச்சு, அந்த 3 மணிக்கு நான் வடை சாப்பிட்டுட்டு இருந்தேன்ச்சு. இது யாராவது நம்ப முடியுதா? யோ என்னையா கலராக ரீல் விடுறேன்னு. நீ நம்பினா நம்பாட்டியும் போ. நம்புறவங்க நம்புங்க, நம்பாதவங்க நம்பாதீங்க, என்னவோ. அதனால அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டில் சப்பாத்தியெல்லாம் திருட்டு போயிடுது பாஸ்டர், எண்ணி போடுவேன் சப்பாத்தி அப்படின்னாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? எனக்கு ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. என்னது சப்பாத்தியை திருடுதா அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி போட்டிருக்காங்க. சப்பாத்தி போட்டுட்டு கரெக்டாக எண்ணி போடுவாங்களா, 1 2 3ன்னு சொல்லி போட்டு வச்சுட்டு இந்த பக்கம் தட்டை எடுத்துட்டு இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ளேயே 2 சப்பாத்தி காணாம தெரியுமா? யாராவது நம்ப முடியுதா? பாருங்க, எனக்கே சிரிப்பு தான் வருது. இதெல்லாம் நடந்த ஒரு சம்பவம். அந்த அம்மா சொன்னாங்க, டீயே குடிச்சிட்டு போவோம் பாஸ்டர், உங்களுக்கு தெரியாதா? அப்படியாம்மா, நான் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம் பாஸ்டர், இதோட பெரிய தலைவலி. அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வந்த பிறகு தான் நாங்கள் நிம்மதியாக இருந்தோம் அப்படின்ச்சு. இந்த ஆவிகள் என்ன செய்யுமா? பணத்தை திருடுமா. என்னத்தை திருடுமா? பணத்தை திருடுமா. பணத்தை திருடும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டில் இந்த பொல்லாத பிசாசுக்கு எது ரொம்ப விருப்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 20 ரூபா நோட்டு. இந்த 20 ரூபா நோட்டை அது எடுத்து வச்சுக்குமா. டெய்லியும் இவங்க பார்ப்பாங்களாம், என்னடா அது என் வீட்டில் 20 ரூபா நோட்டாக காணாமல் போயிட்டுருக்கு. பிள்ளைங்க மேலெல்லாம் ஒரே சந்தேகம் வந்துடுச்சு. நீ எடுத்தியா? அம்மா நான்லாம் எடுக்கலாமா, எதுவும் பண்ணலாமா. சரி, அந்த வீட்டில் அத்தனை பிரச்சனைகளும், சப்பாத்தி திருட்டு போயிருக்கு, காஃபி திருட்டு போயிருக்கு, அடிக்கடி மதியானம் வடை ஸ்மெல் அடிச்சிருக்கு. அடுத்தது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 20 ரூபா காசும் காணாமல் போயிருக்கு. சரி, அந்த வீட்டை விட்டு காலி பண்ணுறப்ப தான் மேலே பரணியில் இருக்கிற பாக்ஸ் எல்லாம் எடுக்கலான்னு பார்த்தா அங்கே நிறையா 20 ரூபாயா குமிஞ்சு கிடக்குதான். பார்த்துக்குங்க. அப்போ இந்த பிசாசு எப்படி செயல்பட்டு இருக்குது சொல்லி பாருங்க. இதெல்லாம் வரும் பொழுது இப்படியாப்பட்ட ஆவிகள் செயல்படுகிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா தீஞ்ச வாடை அடிக்கும். ஒரு வாலிப சகோதரி வந்தாங்க செபிக்கிறதுக்காக. ஐயா, எனக்கு ஒரு தீஞ்சு போன ஸ்மெல் அடிக்கும். அந்த தீஞ்சு போன ஸ்மெல்லு என் மூக்கு வழியா இல்லை காது வழியா இல்லைன்னா இந்த ஸ்கின்ல இருக்கு பாருங்க போர்ஸ், அது வழியா போகும் பொழுது அப்படியே ஆவி அழக்களிக்க ஆரம்பிச்சிடும். வீட்டிலே நான் ஆட ஆரம்பிச்சிருவேன். தீஞ்சு போன அந்த ஸ்மெல்லை கண்டாலே எனக்குள்ளார பிசாசு வந்துடும். 3வது அறிகுறி, மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டால் 3வது அறிகுறி என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலை முழுவதும் பேன்களும் ஈறுகளும் வரும். சிலர் நினச்சிப்பாங்க, இவ ஸ்கூலுக்கு போகிறதுனால தான் இவளுக்கு பேன் புழுத்திருக்கு, நிறையா பேனாக இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. இல்லை தேவ பிள்ளைகளே, சில மாந்திரிக அட்டாக் ஒரு மனுஷனுக்கு வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலையில் பேன்களும் ஈறுகளும் பெருகி இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஈரெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டை மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணவே முடியாது. அது மாதிரி மண்டை முழுக்க வெள்ளையா இருக்கும். ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட போதகர், அந்த போதகர் நல்ல விடுதலை ஊழியத்தை செய்யக்கூடியவர். இந்த விடுதலை ஊழியம் செய்கிற போதகர் வீட்டில் எல்லாம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அப்போது அவர் நல்ல விடுதலை ஊழியத்தை செய்யக்கூடியவர். அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா, அவளுக்கு ஒரு 2 வயசு 3 வயசு அந்த லெவலில் தான் இருக்கும். அவளுடைய மண்டை முழுக்க பார்த்தீங்கன்னா பேனும் ஈரும் நிறைஞ்சு இருந்தது. அவன் நடந்து போனாலே அவன் மண்டையிலேருந்து பேனா கொட்டிகிட்டு இருக்கும். அப்போ தான் அந்த போதகர் அம்மா சொன்னாங்க, இது இவளுக்கு இயற்கையான பேன் இல்லை, இது என்ன அப்படின்னா இது ஒரு மந்திரவாதத்தினால் வந்தது. பாஸ்டர் இவளுக்காக ஜெபிப்பாங்க, இது ஒரு 2 நாளில் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. பாருங்க, அந்த பிள்ளைக்கு அந்த போதகர் ஜெபிச்ச பிறகு தான் அந்த பேன்கள் எல்லாம் வெளியாச்சு. அப்போ மந்திரவாதத்தில் 3வது அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
மண்டை முழுக்க பேன் வரும். அதனால இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் லேடிஸாக இருந்து என் மண்டையில் பேன் இருக்குது பாஸ்டர்னா அது கொஞ்சம் இருந்தால் பிரச்சனை இல்லை, அதை சீவி எடுத்துக்குங்க. ஆனால் மண்டை முழுக்க வெள்ளை வெள்ளையாக இருந்ததுன்னா அது கஷ்டம். சில நேரத்தில் நான் ஜெபிக்கும் போது நான் ஸ்டேஜில் நின்று ஜெபிப்பேன், எல்லா வரிசையில் வந்துட்டுருக்கோம். அப்போ மண்டையை பார்த்தா பேன் நிறைய இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். சில மண்டையில் நான் கையே வைக்க மாட்டேன், பேன் ஓடிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, இப்படியாப்பட்ட ஆவிகள். இதை குறித்து நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவ பிள்ளைகளே. 4வது அறிகுறியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மந்திரவாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருட்கள் சேதமாகும். பாருங்க, சில வீட்டில் கண்ணாடி பொருள் அப்பப்போ உளுந்து நொறுங்கிக்கிட்டே இருக்கும். என்னடா இது, எப்போ பார்த்தாலும் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா சனிக்கிழமை ஆச்சுன்னா கண்ணாடி பொருளை உழுவுது, செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா கண்ணாடி பொருள் உழுவுது. சிலர் வந்து சொல்லுவாங்க, செவ்வாய்க்கிழமை தான் பாஸ்டர், வெள்ளிக்கிழமை தான் பாஸ்டர், சனிக்கிழமை தான் பாஸ்டர் கண்ணாடியாக விழுந்து நொறுங்கிட்டு இருக்கு, எல்லாம் கண்ணாடி பொருளாக நொறுங்குது சொல்லுவாங்க. அவங்க மேலே கையை வச்சா நான் தான் அப்படின்னும். நீ தானா என்ன பண்ணுற? நான் தான் கண்ணாடி பொருள்லாம் நொறுக்கிட்டு இருக்கேன். நீ யாரு? நான் ஒரு ஏவல் ஆவி அப்படின்னும். சில ஏவல் ஆவிகள் கண்ணாடி பொருட்களை நொறுக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சில ஏவல் ஆவிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, எலக்ட்ரானிக் பொருட்கள், அதாவது அந்த வீட்டில் காரணம் இல்லாமல் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகும், காரணம் இல்லாமல் மோட்டார் ரிப்பேர் ஆகும், காரணம் இல்லாமல் வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகும், காரணம் இல்லாமல் ஏசி ரிப்பேர் ஆகும். ஒன்று ரிப்பேர் ஆகாது, ஒன்றா ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும். அப்போ இப்படி பொருட்கள் சேதம் ஒரு வீட்டில் வந்துச்சு அப்படின்னா இது பில்லி சூனியத்திற்கு அறிகுறியாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பிசாசுடைய நோக்கம் என்னன்னா, எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் காசை கொடுப்பீங்களா, ஐயோ இதுக்கு போய் இவ்வளோ 1000 கொடுக்குறேன், அதுக்கு போய் அவ்வளோ 1000 கொடுக்குறேன். இந்த 1000 நீங்கள் கொடுக்கும் பொழுது பிசாசுக்கு ஒரு சந்தோஷம், ஆஹா நான் பண்ண வேண்டிய வேலையை நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அது சந்தோஷப்படும். அதனால எல்லா பொருட்களையும் ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தோடு வார்த்தையோடு பாதுகாத்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. சிலர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, வாகனத்தில் வந்து பொருட்கள் சேதத்தை உண்டு பண்ணும். அதாவது வாகனம் காரணம் இல்லாமல் செலவு வைக்கும். ஏன் செலவு வைக்குதுன்னே தெரியாது. ஒரு முறை என்னுடைய எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். ஒரு முறை ஒரு கூட்டத்திற்கு போய் பேய்கள் எல்லாம் துரத்தி விட்டு எல்லாம் முடித்து வந்த பிறகு நைட்டு எனக்கு வந்து என்ன சொப்பனம்னா, எறும்பு சொப்பனம் வந்தது. இது என்னப்பா இது எறும்பு சொப்பனமாக வருதுன்னு சொல்லி, சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், குவைட்டாக நான் இருந்தேன். அடுத்த நாள் என் காரில் போய் உக்காந்து அந்த விண்டோ இறக்குற அந்த குறிப்பிட்ட அந்த சுவிட்சை நான் பார்த்தேன் பாருங்கள், அதுலேருந்து கொத்தா எறும்பு வருது. ஆஹா, இது என்னடா இது சொப்பனம் இப்படி வந்தது. இன்றைக்கி என் காரு விண்டோ கீழே இறக்குற அந்த சுவிட்சிலேருந்து இவ்வளோ கொத்தா எறும்பு வருதே. நானும் தட்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். 2 நாளில் அந்த சுவிட்சே கெட்டே போயிடுச்சு. கெட்டு போன பிறகு நான் சர்வீஸ் சென்டரில் போய் கொடுக்குறேன், அதுக்கு எத்தனையோ 1000 வாங்கிட்டான். எனக்கு மனசே கஷ்டமாக இருந்தது. இப்போ நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவர் என்ன ஆண்டவர் சொன்னார், ஏய் நான் தான் சொப்பனத்தில் உனக்கு வெளிப்படுத்தினேன். நீ அந்த கூட்டம் முடிஞ்சு வந்தோடனே அதை கட்டி ஜெபிச்சியா, அதை நிர்மூலப்படுத்தி ஜெபிச்சியா? அப்படியே கூட்டத்தை முடிச்சுட்டு வந்து அப்படியே சும்மா ஜெபிச்சுட்டு படுத்துட்டேன். அதனால தான் இந்த பொருள் போயிடுச்சுனார். இன்னொரு கூட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலிக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு காரை ஒரு குறிப்பிட்ட வீட்டில் நிறுத்திட்டு போய் ஜெபிக்கிறேன். அந்த வீட்டில் வந்து அந்த பிசாசுலாம் துரத்திட்டு வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறேன். காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிறது. நல்லா இருந்த காரு ஸ்டார்ட் ஆகலை. உடனே நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவர் சொன்னார், அந்த போனட்டுக்கு மேலே குட்டி சாத்தான் உட்காந்துருக்கு, அதுதான் இந்த கிரியை செய்து. போய் போனட் மேலே கையை வச்சுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணினார். போனட் மேலே கையை வச்சு, இயேசுவின் நாமத்தினால பொல்லாத குட்டி சாத்தானே இப்போ நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால வெளியே போ அப்படின்னு போனட்டை 4 தட்டு தட்டிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், சில நேரத்தில் வீட்டில் இருக்கிற பொருட்கள், வாகனங்கள், கண்ணாடி பொருட்கள், எலக்ட்ரானிக் குட்ஸு, அதை எல்லாமே வந்து சேதமாக்கும். சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு போயிடும். அதாவது எல்லா திருட்டும் நார்மலாக நடக்குது. சில திருட்டுகள் மாந்திரிகத்தின் மூலமாய் அது செயல்படும் என்பதை நான் உங்கள்கிட்ட தெரிவித்துக் கொள்கிறேன். இது 4வது அறிகுறியாக இருக்கிறது. சரி, 5வது அறிகுறி என்ன?
மாந்திரிகத்தில் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டால் அவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடிக்கடி பண விரயங்கள் உண்டாயிட்டு இருக்கும். பர்ஸ்ல காசே தங்காது. இந்த காசெல்லாம் எங்கே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வியாதியினால் பணம் விரயம் வரும். இந்த குறிப்பிட்ட வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வியாதி வரும். ரெண்டாவது, எப்படி இந்த பண விரயத்தை பிசாசு உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விபத்து மூலமாக நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு சொல்லி வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும், கால் முறிஞ்சு போயிடும். அந்த காலுக்கே 1 லட்சம் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ விபத்து மூலமாக பண விரயங்களை பிசாசு உண்டு பண்ணுவான். அடுத்தது, சில பண விரயங்களை பார்க்கும் பொழுது கடன் வாங்கிட்டு உங்களுக்கே தெரியாமல் ஓடி போயிடுவாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு சீட்டு போட்டுட்டு இருப்பீங்க. இதெல்லாம் நடக்குமா மாந்திரிகத்தில்? ஆமாங்க. உங்களுக்கு மாந்திரிகம் இருந்ததுன்னா நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். தேவையில்லாத மனுஷனிடத்தில் உங்களுடைய இருதயத்தை சார வைக்கும் பிசாசு. ஆகையினால இந்த காரியம் நான் செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை தேவனிடத்தில் திட்டமும் தெளிவுமாய் உட்காந்து நம்ம ஜெபிச்சு உங்களுக்கு விரோதமாக செயல்படுற ஆவியை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் சொல்கிறேன். அப்போ கடன் வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க. இது 3வது காரியம். 4வது, சீட்டு போடும் இடத்துல ஏமாற்றப்படுவீர்கள். நீங்கள் 4000 கட்டிட்டு வருவீங்களா, 2000 இல்லை 1000 கட்டிட்டு வருவீங்க, சீட்டு விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. ஆகையினால இது ஒரு மந்திரவாத ஆவிகளாக இது செயல்படும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரவாத ஆவி செயல்படும் பொழுது வேலையை இழந்து போயிடுவாங்க. திடீர்னு நல்ல வேலையில் இருப்பாங்க, அவங்க வேலையை வந்து இழந்து போயிடுவாங்க. வேலையில் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. ஒரு வாலிபர் தன்னுடைய சாட்சியை சொல்லிட்டு இருந்தார் பாருங்க. அவருக்கு எங்கே போனாலும் 6 மாதம் தான் வேலை செய்வார். அந்த 4-5வது மாதத்தில் அவருக்கு பிரச்சனை வந்துடும். உடனே அந்த வேலையை விட்டு வந்துடுவார். வேறு வேலையில் போய் கஷ்டப்பட்டு ஜாயின் பண்ணுவார். 4-5வது மாதம் வந்துடுச்சுன்னா பிரச்சனை வரும், வேலையை விட்டு அவர் போயிடுவார். இப்படி வேலையில் பிரச்சனை வரும் பாருங்க. கடைசியில் அவருக்கு வேலை சுத்தமாக போய் முற்றிலுமாய் 1 ஆண்டு முழுவதும் அவருக்கு வேலை இல்லை. அதற்கு பிற்பாடு அவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி சில நாட்கள் அவரை ஜெபிக்க வைத்து வேதத்தை எல்லாம் வாசிக்க வைத்து அதற்கு பிற்பாடு கர்த்தராகிய தேவன் எதிலே மாந்திரிகம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி அவங்க வீட்டில் பாயில் மந்திரவாதம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த பாயை கொண்டு போய் வெளியே கொண்டு போய் போட்டு அதை எரித்து நல்லா கடிஞ்சு ஜெபிச்சு முடித்த பிறகு தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மந்திரவாதம் அழிந்தது. ஒரே வாரத்தில் அவருக்கு என்னாச்சு, நல்ல வேலை கிடச்சி நல்ல சம்பளத்தின் உயர்வுல போயிட்டார். பாருங்க, ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, மந்திரவாதம் இருந்தால் இப்படியாப்பட்ட அறிகுறிகள் வரும். அடிக்கடி பண விரயங்களும் பணத்தை தின்னுகிற கிரியைகளாய் அது செயல்படும். தேவ பிள்ளைகளே, சரி, இப்போ 6வது அறிகுறியை நம்ம பார்க்க போகிறோம். 6வது அறிகுறி, மந்திரவாதத்தில் ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டால் காரணமில்லாமல் பிரச்சனை வரும். அதாவது கணவன் மனைவி நார்மலாக தான் இருப்பாங்க, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி நார்மலாக பேசிகிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான பாயிண்ட்டை யாருடைய வாயிலேருந்து பிசாசு வைப்பான். உடனே வாய் வாக்குவாதம் வந்து அங்கே அடிதடி சண்டை வந்துடும். பயங்கரமான அடித்தடி சண்டை. உன் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியுமா? போடா போடா, உன் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும்டா. நீ என்ன கொண்டதே, போடா, நீ என்னடா, ஓ அம்மா பெருசா, ஏன் அம்மா பெருசா. இதெல்லாம் எப்போ வரும் தெரியுமா? மந்திரவாதம் இருந்தால் தான் வரும். மந்திரவாதம் இருக்கிற வீட்டில் இப்படியாப்பட்ட ஆவிகள் செயல்படுது. 6வது அறிகுறி. இந்த 6வது அறிகுறியிலே நான் சில லிஸ்ட்டு போடுறேன். உங்கள் வீட்டில் மந்திரவாதம் இருக்குமானா கணவன் மனைவி பிரச்சனை வரும். 2வது, பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்கவே மாட்டாங்க, அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது வேறொரு அறிகுறியாக இருக்கிறது. இன்னும் இந்த மாதிரியான வீட்டில் 3வது அறிகுறி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அருகாமையில் இருக்கிற வீட்டுக்காரவங்கள்ட்டே பிசாசு சண்டை போட வைக்கும். ஏன் அப்படின்னா, இதெல்லாம் நிம்மதியை சீர்குலைக்கிற ஆவி. அவன் நிம்மதியாகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மந்திரவாதம் பண்ணியிருப்பாங்க. நிம்மதியாகவே இருக்க முடியாது, எங்கே திரும்பினாலும் சண்டை. 4வது காரியம் வந்து, வேலை செய்கிற இடத்துல போவாங்க. வேலை செய்கிற இடத்துல நல்லா இருக்கிறவன் சண்டை போடுவான். இல்லை நல்லா சொல்லித்தர வேண்டியவன் சொல்லித்தர மாட்டான். மற்றவனுக்கெல்லாம் சொல்லி தருவான்,
உங்களுக்கு சொல்லித்தரணும்னு சொல்லி அவனை கேட்டிங்கன்னா அவன் சொல்லித்தர மாட்டான். இதெல்லாம் என்ன ஆவினா அவனுடைய மிஸ்டேக் கிடையாது. அவனுக்குள்ளார உங்களுக்கு விரோதமாக செயல்பட்ட மந்திரவாத ஆவி அங்கே போயிடும். அங்கே போய் அவனுக்குள்ளார உக்காந்துட்டு இருக்கிறதுனால அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வேலைக்கு விரோதமாக அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். நல்ல பேர் வாங்க விடாது. சரி, சில டைம் நீங்கள் நல்லா வீதியில் நடந்து வந்துட்டுருப்பீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் காரில் வந்துட்டுருப்பீங்க, அப்படி இல்லைன்னா 2 வீலரில் வந்துட்டுருப்பீங்க. திடீர்னு எவனாவது உங்களுக்கு வாண்டடாக வந்து உங்களை கெட்ட வார்த்தை போட்டு திட்டிட்டு போவான். ஏன்டா இவன் என்ன பார்த்து திட்டிட்டு போகிறான்? அப்போ என்ன நடக்கும்? உங்களுக்கு அப்படியே சல்லுன்னு ஏறி, நீ யாரை பார்த்து நீ என்ன சொன்ன? அந்த இடத்துல யார் நிற்கிறா தெரியுமா? பிசாசு. அவன் சந்தோஷம், அடிச்சுக்கோ, இதுதான் எனக்கு வேணும், இதுக்காக தானே என்னை அனுப்புனாங்க. மந்திரவாதத்தில் இது என்னது? 6வது அறிகுறியாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே. அடுத்தது 7வது அறிகுறிக்கு நேராய் நாம் கடந்து செல்கிறோம். ஒரு மனிதன் மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டால் அவனுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடிக்கடி தூக்கம் வரும். நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் கனநித்திரையின் ஆவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாந்திரிகம் வந்து ஒரு மனுஷனை அட்டாக் பண்ணும் பொழுது முதல்ல இவங்களுக்கு எதில் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைபிள் வாசிக்க முடியாது அவங்களால. இது முதல் அறிகுறி. 2வது அறிகுறி என்ன அப்படின்னா, அவங்களுடைய உடம்பே அடித்து போட்ட மாதிரி இருக்கும். அமாவாசை பௌர்ணமி வந்துருச்சுன்னா என் உடம்பே அடித்து போட்ட மாதிரி இருக்குது, ஒரே டயர்டாக இருக்குது. சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, சில ஊழியத்தில் போய் எத்தனையோ பேய்களை நம்ம துரத்தி விட்டு வீட்டுக்கு வரும் பொழுது ஆவியில் நம்ம போராடி இருப்போம் இல்லையா? அப்போ வீட்டுக்கு வரும்போது உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி இருக்கும். அப்படியே உடனே நான் பைபிள் எடுத்து வாசித்து ஜெபிக்க ஆரம்பிப்பேன். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இது ஆவிகளோடு ஒரு யுத்தம் நடந்ததுனால உன் உடம்பு அடித்து போட்ட மாதிரி இருக்கும். ரினியூ யுவர் ஸ்பிரிட் வித் ஹோலி ஸ்பிரிட். மறுபடியுமாய் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். சரி, அடுத்தது இவங்க எங்கெல்லாம் தூங்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரதானமாக நம்ம ஆளுங்க பைபிள் வாசிக்கணும். உடனே பைபிள் வாசிக்க திறந்துட்டா 2 நிமிஷத்தில் இவங்க பைபிளுக்கு முன்னாடி போயிடுவாங்க. அப்புறம் பைபிள் அவங்களுக்கு முன்னாடி வரும். இவங்க போவாங்க, பைபிள் வரும். கடைசியில் 2 பேரும் அப்படி மதிப்பா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, எம்மா இப்படியா ஆண்டவரே சோதர. அடுத்தது 2வது வசனம் வாசிப்போமாக அப்படின்னு சொல்லி அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. மறுபடியும் பைபிள் அவங்கள முத்தம் கொடுக்கும், இவங்க பைபிளை முத்தம் கொடுப்பாங்க. அப்போ தான் தெரியும், ஐயோ மறுபடியும் சே. இப்போ டைமை பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஓடி இருக்கும். குனிஞ்ச தலை நிமிராமல் பைபிளை முத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்புறம் பைபிளை மூடி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்துடுவாங்க. பைபிள் வாசிச்சிங்களா? எத்தனை வசனம், எத்தனை அதிகாரம்லாம் இல்லை, ஒரே ஒரு அதிகாரத்தை திறந்து வச்சேன், 4 அதிகாரத்தை கூட என்னால் படிக்க முடியல. அந்த குறிப்பிட்ட வசனத்தை பார்க்க படிக்க ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்ட மாதிரியே ஆயிடுச்சுப்பா அப்படின்வாங்க. இது என்னது? மந்திரவாதத்தின் அறிகுறி. உங்களால் பைபிள் வாசிக்க முடியலன்னா பேய் போராடிட்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது, ஜெபிக்கும் பொழுது தூங்குவார்கள். முட்டி போட்டு ஜெபிக்க மாட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால உட்காந்துக்கிட்டு ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சிலர் வந்து ஸ்தோத்திரம் சொல்லும்போது இப்படி சொல்லி பார்த்துருக்கேன் நான். என்ன அது, நம்ம ஜெபிக்க சொன்னால் இவங்க தண்ணி அடித்த மாதிரி ஜெபிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்போ தான் தெரியும், ஓ கனநித்திரையின் ஆவி அதுக்குள்ளார பூந்துடுச்சு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் பிசாசுடைய கிரியையாக இருக்கிறது. இவங்களை பார்த்தீங்கன்னா சாதாரண நேரத்துலையும் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கிற என்னன்னா, அதோடைய வாழ்க்கையை சீர்குலைப்பதற்காக அனுப்பப்பட்ட பில்லி சூனிய ஆவியாக இருக்குது. தேவ பிள்ளைகளை, இப்படியாப்பட்ட ஆவிகளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இது 7வது அறிகுறி. 8வது அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தூக்கம் வராது. என்ன பாஸ்டர் தூக்கம் வரும்னு சொன்னீங்க, இப்போ தூக்கம் வராது, இது வேற கேட்டகரி. இதுக்கு எப்படின்னா, சுத்தமாக தூக்கம் வராது. நடுராத்திரிலாம் எழும்பி உக்காந்துட்டு இருக்கும்.
நடுராத்திரியில் தூக்கம் வரலன்னு சொல்லி ஃபோனை பார்த்துட்டு இருக்கோம். நடுராத்திரியில் தூக்கம் வரலன்னு சொல்லி ஒரு ஆம்லேட் கூட போட்டு சாப்பிட்டு வருவாங்க. என்னதான் உக்காந்தாலும் தூக்கம் வராது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரெயினையே பாதிக்க வைக்கும். அப்போ அந்த மென்டல் டிஸார்டரு, டிப்ரெஷன், இப்படியாப்பட்ட ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும். அப்படியே படுத்து கிடந்தா ஏதோ மண்டைக்குள்ளார ஓடிக்கொண்டே இருக்குது, ஏதோ சிந்தனையெல்லாம் சீர்குலைச்சிட்டே இருக்குது, அந்த மாதிரியான காரியங்கள் இருக்கும். இப்படி வந்தால் இது மாந்திரிகத்தின் அறிகுறியாய் இருக்கிறது தேவ பிள்ளைகளே. சில குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது விடிய காலம் 2 மணிக்கு நல்ல இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது வீச்சுன்னு கத்திக்கிட்டு எழும்புவாங்க அப்படின்னு. உடனே நம்ம தட்டுவோம், உடனே ஸ்தோத்திரம் 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 சொல்லுவோம். அந்த நேரத்தில் அம்மா அப்பா என்ன பண்ணும் தெரியுமா? ஓ சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அந்த அழுகிற குழந்தை அப்படியே ஆட்டி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே படுக்க வச்சு இவங்களும் தூங்கிடுவாங்க. அதை பண்ணாதீங்க அப்படி. ஏன்னா அது வீச்சுன்னு கத்துற அந்த நேரத்தில் ஒரு அட்டாக் அந்த குழந்தைக்கு வந்திருக்கு. அந்த அட்டாக்னால தான் அந்த குழந்தை அந்த நேரத்தில் வீச் அப்படின்னு சொல்லி கத்துது. சில வளர்ந்த பிள்ளைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே இருப்பாங்க 2 மணிக்கு. திடீர்னு வந்து காலை பிடிச்சி ஏதோ இழுத்த மாதிரி இருக்கும். ஆமாம் 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 ஆமாம், ஐயோ ஐயோ, எந்திரிச்சு உட்காருவாங்க. என்ன, என் காலை யாரோ பிடிச்சி இழுத்தாகப்பா, கட்டி பிடிச்சிக்கும். உடனே நீயும் கட்டி பிடிச்சிட்டு தூங்காத. ஆண்டவர் பெற்றோர்களுக்கு சொல்லி தராரு, எந்திரிச்சு முட்டி போட்டுரு, இல்லைன்னா உன் பிள்ளைக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வரப்போகுது, உன் வீட்டில் ஏதோ ஒரு பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லி அர்த்தமாக இருக்குது. அது 2 மணியாக இருந்தாலும் சரி, எந்த மணியாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி அந்த நேரத்தில் அதை உடச்சி நொறுக்கி தள்ளாமல் விடக்கூடாது. இல்லைன்னா பெரிய பாதிப்பு. இல்லைன்னா பிள்ளைய தூக்கிட்டு வருவாங்க, ஐயோ எனக்கு தெரியாது, அழுதுகிட்டு வருவாங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் குழந்தைகள் இரவு முழுவதுமே அழுதுகிட்டு இருப்பாங்க. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. என்னதான் நீங்கள் வந்து சமாதானப்படுத்தினால கண்ணை மூடி அது என்ன பண்ணும், அழுதுகிட்டே இருக்கும். என்னதான் ரோரோ சொன்னாலும் சரி, உங்கள் பாட்டியம்மா பாட்டு பாடினாலும் சரி, அது அழுகையை நிறுத்தவே நிறுத்தாது, கண்ணை மூடிட்டாலும். இதெல்லாம் என்ன அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்தின் அறிகுறியாக இருக்கிறது. இதை குறித்து நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு குறிப்பிட்ட ஆட்டோ டிரைவருக்கு செய்வனை பண்ணிட்டாங்க. ஆட்டோ டிரைவருக்கு செய்வனை பண்ண பிறகு அவருக்கு வந்து ஒரு கை ஒரு கால் வந்து விழுந்து போச்சு, நடக்க முடியாது. சுண்டு விரல்ல பாதிப்பு வந்துடுச்சு, சுண்டு விரல் கருக ஆரம்பிச்சிச்சு, பக்கவாதம் வந்து கிடக்குறாரு. ராத்திரி முழுவதும் அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா தூங்க முடியாது. ஒரு நாள் இந்த ஊழியத்தை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டு அன்றைக்கு என்னிடத்துல ஜெபித்தார்கள். நான் ஜெபித்து அவர்களுக்கு தண்ணீர் ஜெபித்து கொடுத்தேன். அன்னைக்கு நைட்டு நல்லா நிம்மதியாக தூங்கிட்டாங்க. நல்லா நிம்மதியாக தூங்கின பிறகு அடுத்த நாள் அவருக்கு ஒரே நம்பிக்கை, இந்த பாஸ்டர் நேராக போய் என்னை எப்படியாவது என்னைய 4 பேராவது தூக்கிட்டு போய் அவர்கிட்ட போய் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ டெஷுவா விடுதலை பெருவிழான்னு சொல்லி ஒவ்வொரு 2வது சனிக்கிழமையும் நாங்கள் நடத்துவது உண்டு. அப்போ அந்த 2வது சனிக்கிழமை டெஷுவா விடுதலை பெருவிழாவுக்கு அவங்கள தூக்கிட்டு வராங்க. அப்போ அந்த மனுஷன் சூம்பின கால்கள், ஒரு கை ஒரு கால் விழுந்து போயிடுச்சு. அதில் வந்து ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா விரல் வந்து கருகி இருக்கு. சரி ஓகே, அந்த மனுஷனுக்காக ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார். அப்போ நான் அந்த பேய் போ நோய் போ இதெல்லாம் போட்டெல்லாம் நான் ஜெபிக்கல. போய் நின்னோன்னே பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், இது ஒரு மாந்திரிக கிரியை, நான் இவரை டெலிவர் பண்ணிடுவேன். இந்த மாந்திரிக ஆவி வந்து சுண்டு விரலை முழுசாக பாதிக்கப்பட வச்சிடுச்சு, சுண்டு விரல் கருப்பாக இருக்கு பாரு அப்படின்னாரு. உடனே நான் கையை பார்த்தேன், சுண்டு விரல் கருப்பாக இருந்தது. ஆண்டவர் சொன்னார், அந்த சுண்டு விரல் கால்வாசி காஞ்ச பிறகு மேலே இருக்க கால்வாசி கழுண்டு கீழே விழுவும், அவர் எந்திரிச்சு நடந்துருவாருன்னு சொல்லி ஒரு ப்ராஃபஸி சொல்லுன்னு சொல்லிட்டார். உடனே நான் சொன்னேன், ஏய் ஐயா, இந்த சுண்டு விரல் இருக்கு பாருங்க, காஞ்சி போயிருக்கு, அந்த மேலே இருக்க பாதி கழுண்டு கீழே விழுவும், காஞ்சி போனது ஒன்றும் இல்லாமல் அப்படியே கழுண்டு கீழே விழுந்துரும், நீங்கள் எந்திரிச்சு நடந்துருவீங்க. உடனே ஒரு விசுவாசத்தோட வீட்டுக்கு போயிட்டார். டெய்லி நல்லா தூங்கினார், பைபிள் வாசிச்சார். அவர் வந்து சுண்டு விரலை பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் காலையில் எந்திரிக்கும் பொழுது காஞ்சி போன சுண்டு விரல் கீழே விழுந்துடுச்சு. விழுந்த பிறகு இவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து என்னை சுகமாக்கிட்டாருன்னு சொல்லி தரையை பிடிச்சிட்டு எந்திரிச்சு நின்றுட்டார். எந்திரிச்சு நின்று இவங்களுடைய மனைவி வெளியில் இருக்கிறாங்க, அவர் நடந்தே வராரு, இயேசு கிறிஸ்து பாரு என் கை காலை சுகமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. பாருங்க எவ்வளோ பெரிய அற்புதம், நம்முடைய தேவன் எவ்வளோ பெரிய தேவனாய் இருக்கிறார். அப்போ தூக்கம் வராமல் இருப்பது
8வது அறிகுறியாய் இருக்கிறது தேவ பிள்ளைகளே. 9வது அறிகுறி, அதாவது மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறதிகள் வரும். என்ன வரும் தெரியுமா? மறதி, ஞாபக சக்தி இருக்கவே இருக்காது. அவங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி மறந்து போயிடுவாங்க. இப்படியாப்பட்ட பில்லி சூனியத்தை யாருக்கு ஏவுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படியாப்பட்ட பில்லி சூனியத்தை ஏவுவார்கள். இப்படியாப்பட்ட பில்லி சூனியங்கள் ஏவப்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க நல்லா படிக்காமல் போயிடுவாங்க. ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு முறை டெஷுவா விடுதலை பெருவிழாவில் ஒரு வாலிபனை அழைத்து வந்தாங்க. அந்த வாலிபனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வாலிபனுக்கு ஃபோன் அடிக்ஷன் பிரச்சனை. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் அவன் ஒரு ஃபோன் கொண்டு வந்திருந்தான். பாஸ்டர் இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு நான் சொன்னேன், குர்ரா ஃபோனை அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். உடனே அவன் சிரிச்சான். உடனே அவங்களும் சிரிச்சாங்க. ஏன் சிரிக்கிறீங்க கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஃபோனை தான் பிடிங்கி வைக்கிறீங்க, வீட்டில் அவன் 8 ஃபோனுக்கு மேலே தனியாக வச்சுருக்கான் அப்படின்னு. நான் கேட்டேன், 8 ஃபோனை நீங்கள் ஏன் வாங்கி தந்தீங்கன்னு கேட்டேன். ப்ரேயர் லைனில் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவன் மேலே கையை வச்சேன். கையை வைக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இவங்க தகப்பனார் வேதாகமத்தை கிழித்து தூக்கி எறிந்த ஒரு மனுஷன், எரிச்சவர். அவர்கிட்ட சொல்லு, அதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லு. அவர் மன்னிப்பு கேட்டுட்டு அவர் ஜெபிக்கணும். இது ஒரு தீர்க்க தரிசனம். அந்த மனுஷனை கூப்பிட்டேன், வாயா இங்கேன்னு. டெய்லி நீங்கள் வேதத்தை அதிகமாக எப்படி வாசிக்கணும்னு சொல்லி கொடுத்து நீங்கள் வாசிங்க, இவன் டெலிவர் ஆயிடுவான். அவ்வளோதான். 2 நாள் வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். பையன் 8 ஃபோனையும் தூக்கி போட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டான். மனம் திரும்பிட்டான். நடந்த சம்பவம். மந்திரவாத கிரியைகளும் உடஞ்சி போச்சு. தேவன் சில குடும்பத்தை எப்படி சீர்திருத்த முடியுமோ அப்படி சீர்திருத்துகிறவராய் இருக்கிறார் தேவ பிள்ளைகளே. பாருங்கள், இதெல்லாம் மினிஸ்ட்ரியில் நடந்ததை தான் நான் அறிகுறிகளாய் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன் தேவ பிள்ளைகளே. அடுத்தது 10வது அறிகுறி. மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய வீட்டில் பிசாசு ஆகாரத்தை சேதமாக்கும். சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா புது அரிசியாக வாங்கி வச்சுருப்பாங்க. வாங்கி வச்சு 2 நாளில் பூச்சி பிடிச்சிரும். இல்லை, சில மல்லிகை ஜாமான்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பூச்சி பிடிச்சி தின்பண்டங்கள் வச்சா பூச்சி பிடிச்சிரும், அழுகிரும், நாத்தம் நாரும். என்னடா இது, எல்லாம் இந்த கிச்சனில் வைக்கிறதெல்லாம் கெட்டு போதே, என்ன இது, ஏன் இப்படி நடக்குது? நம்மளோட சேர்ந்து இன்னொருத்தவங்க வாங்கியிருப்பாங்க, அவங்க வீட்டில் நல்லாயிருக்கும், நம்ம வீட்டில் பூச்சி பிடிக்கும். அப்போ இப்படியாப்பட்ட அறிகுறிகள் இருந்தால் இது மாந்திரிகத்தின் அறிகுறிகளாய் இருக்கிறது தேவ பிள்ளைகளே. சில உணவு பொருட்கள்லையும் பூச்சிகள் வரும், புழுக்களும் வரும் தேவ பிள்ளைகளே. சிலர் வீட்டில் நன்றாக சமைத்து வைத்திருப்பார்கள். சாப்பிடணும்னு சொல்லி சாப்பாடை எடுக்கும் பொழுது சாப்பாட்டிலேருந்து துர்நாற்றம் வீசும். துர்நாற்றம்னா உங்கள் வீட்டு துர்நாற்றம், எங்கள் வீட்டு துர்நாற்றம் கிடையாது. அது ஒரு மலத்தின் துர்நாற்றம் வீசும். அதை சாப்பிடணும்னு சொல்லி கையில் எடுப்பாங்க. இப்போ மலத்தின் துர்நாற்றம் வீசும் பொழுது சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது இல்லையா? அதை அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. இப்படியாப்பட்டவர்களே நாங்கள் இந்த மினிஸ்ட்ரியில் சந்தித்ததுனால தான் இதை நான் அறிகுறிகளாய் நான் சொல்லி வருகிறேன் தேவ பிள்ளைகளை. இப்படியாப்பட்டவர்களுக்காக நாங்கள் செபித்து இருக்கிறோம். இன்னொரு வகையான பிசாசு இருக்கு, அதாவது ஆகாரத்தை தொடும் பிசாசு. இந்த பிசாசு என்ன பண்ணும் அப்படின்னா, சாப்பிடவே விடாது. அதாவது பசி இல்லாமையே அவங்கள சாகடிச்சிடும். இது ஒரு விதமான மாந்திரிக கிரியையாய் இருக்கிறது தேவ பிள்ளைகளே. இந்த ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு நல்ல வாலிபன் நன்றாக படித்து கொண்டிருந்தான், நன்றாக ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். அப்போ என்னாச்சு, அவனுக்கு அவங்களுடைய வீட்டில் அருகாமை வீட்டுக்காரர்கள் அவனுக்கு சேவனை செய்து விட்டார்கள். திடீர்னு நல்லா இருந்த பையன் சாப்பிடாமல் போயிட்டான். அப்போ சாப்பிடாம போனது 10 நாள் இல்லை, 15 நாள் இல்லை, 70 நாள் அவன் சாப்பிடவில்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. அப்போ அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லி பாருங்க. நம்மளுடைய செய்தியை யூடியூப்பில் பார்த்துட்டு அவனை டெஷுவா மீட்டிங்க்கு அவனை அழைச்சிட்டு வந்தாங்க. நல்லா கேட்டுக்குங்க, அவனை 5 ஆம்பளைங்களால் பிடிக்க முடியல, எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிறோம். அப்போ அவனுக்காக நாங்கள் ஜெபித்தோம். ஜெபித்த பிறகு
கர்த்தருடைய வெளிப்பாடு ஒன்று கர்த்தர் கொடுத்தார். அவங்களுடைய வீட்டில் ஒரு கிணறு ஒன்று இருக்கிறது. அந்த கிணற்றிலே செய்வன செய்து போட்டு விட்டார்கள். அதனால் தான் இவன் சாப்பிடவில்லை. அப்போ நாங்கள் அந்த வீட்டுக்கு போய் அந்த கிணற்றிலே ஜெபித்து ஜெப தண்ணீரை நாங்கள் ஊற்றும் பொழுது அடுத்த நிமிஷமே அந்த பிசாசு அவனை விட்டு அகன்றது. அவன் சாப்பிட ஆரம்பித்தான். அதனால ஆகாரத்திற்கு விரோதமாய் செயல்படும் ஆவிகள், இது 10வது அறிகுறி. சரி, இப்போ 11வது அறிகுறிக்கு நாம் செல்வோம். மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய காதுகளில் வினோதமான சத்தம் ஒலிக்கும். பாருங்க, இப்போ மாந்திரிகம் யாருக்காவது பண்ணி வச்சுட்டாங்கன்னா அப்படின்னா வினோதமான சத்தங்கள் அவங்களுடைய காதுகளிலே ஒலிக்கும். எப்படியாப்பட்ட சத்தம்? நைட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கிட்டே இருக்கும் பொழுது ஜல் 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 ஜல்னு ஒரு சவுண்டு கேட்கும். இந்த மாதிரியெல்லாம் சலங்கை சத்தம் கேட்கும் பொழுது இது மாந்திரிகத்தின் அறிகுறி. இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல பேய்கள், அதாவது விக்கிரக ஆவிகள் நடமாடும் அறிகுறி. அப்படி இல்லைன்னா மரித்த ஆவிகளும் வரும்பொழுது இப்படி செயல்படும். அப்படி இல்லைன்னா சில இடத்துல மோகினி ஆவிகள் இருக்குமானால் இப்படியாப்பட்ட சலங்கை ஒலிகளை நாம் கேட்க வாய்ப்புகள் உண்டு தேவ பிள்ளைகளே. ஆகையினால கர்த்தர் சொல்லுகிறார், இது எத்தனாவது அறிகுறி அப்படின்னா 11வது அறிகுறி தேவ பிள்ளைகளே. சலங்கை ஒலி கேட்கும். அப்புறம் வேற எந்தெந்த மாதிரி ஒலி கேட்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிலருக்கு பாம்பு சத்தம் கேட்கும். நல்லா நடந்துட்டு இருப்பாங்க, வீட்டில் இருக்கும்போது அப்படி இருக்கும். என்னது பாம்பு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கே, ஆமாம் அப்படி இருக்கும். ஆனால் என்ன இருக்குதுன்னு சொல்லி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது தேவ பிள்ளைகளே. அப்போ இப்படி இருந்ததுன்னா இது மாந்திரிகத்தின் வழியாய் செயல்படும் சர்ப்பத்தின் ஆவிகளாய் இருக்கிறது தேவ பிள்ளைகளே. சரி, சிலருக்கு பார்த்திங்கன்னா காதில் பேசிக்கொண்டே இருக்கிற ஆவிகள். இது எப்படியாப்பட்ட சத்தத்தை கொடுங்கன்னா, இந்த சத்தம் காதில் நீ மாடியிலேருந்து குதிச்சிரு, இந்த மாதிரியெல்லாம் சத்தம் கொடுக்கும். இல்லை நீ தற்கொலை பண்ணிக்கோ, இல்லை நீ ஓடி போயிரு வீட்டை விட்டு, இல்லை அவரை குத்தி கொலை பண்ணிரு, இந்த மாதிரியெல்லாம் பிசாசு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கும். இது மாந்திரிகத்தின் செயல்பாடுகளாய் இருக்கிறது தேவ பிள்ளைகளே. இப்போ இப்படியாப்பட்ட ஆவிகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாந்திரிகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மரித்த ஆவிகளை கனெக்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. இப்போ இந்த மரித்த ஆவி தற்கொலையின் ஆவியாக இருக்கும். இப்படியாப்பட்ட குறிப்பிட்ட மனிதர்களுக்குள்ளாக செல்லும் பொழுது இது என்ன பண்ணும் அப்படின்னா, அவன் காதில் பேசி அவனை தற்கொலை பண்ண வச்சிடும். இது 11வது அறிகுறி. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காதில் கேட்கப்படும் சத்தமாய் இருக்கிறது. அதனால இதை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்பொழுது 12வது அறிகுறிக்கு நேராய் நாம் கடந்து வருகிறோம் தேவ பிள்ளைகளே. மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாயையான பார்வை உண்டாகும். மாயையான பார்வைனா, சிலருக்கு வீட்டில் பாம்பு சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது ஐயோ என் கால்கிட்ட ஒரு பாம்பு ஓடிச்சு அப்படின்னு வந்திருப்பாங்க. இல்லை சும்மா உட்காந்து இருக்கும்போது அங்கே பாருங்க தேள் வருதுன்னு சொல்லுவாங்க. தேள் வராது, பாம்பு வராது. எல்லாம் கேட்பீங்க, எங்கடா அப்படிங்கப்பாங்க. அவங்க கண்ணுக்கு மாத்திரம் தெரியும். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. இதை குறித்து நம்ம எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாயையான கண் பார்வையில் யாரோ ஒருவர் நடந்து போவது மாதிரி இருக்கும். நல்லா உக்காந்துட்டு இருப்பாங்க, பின்னாடி யாரோ நடந்து போன மாதிரி இருக்கும். திரும்பி பார்ப்பாங்க, யார் போனா அப்படின்னு. யாரும் போயிருக்க மாட்டாங்க. திரும்பி பார்க்கும் பொழுது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாரோ போன மாதிரியே இருக்கும். இப்படியெல்லாம் இருந்ததுன்னா மந்திரவாதிகள் கூடு விட்டு அங்கே வீட்டில் நடமாடுவார்கள். அப்படி இல்லைன்னா பேய்கள் நடமாடும். இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது மாந்திரிகத்தின் அறிகுறியாக இருக்குது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டியாக குழந்தை ஓடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் குட்டி சாத்தான் சொல்லுவாங்க. அந்த குட்டி சாத்தான் என்ன பண்ணும், சில நேரத்தில் வீட்டுக்குள்ளார வந்துடுச்சு அப்படின்னா குடுன்னு ஓடும். அங்கே ஓடும், இங்கே ஓடும். நீங்கள் பார்க்குற நேரத்தில் எதாவது கவுத்து விட்டுரும், வீட்டில் ஃபயர் ஆக்சிடெண்ட் உண்டு பண்ணும், பிள்ளைகளை தள்ளி விடும். இது எல்லாமே எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குட்டி சாத்தானின் கிரியைகளாக இருக்கிறது.
ஆமாம், இதெல்லாம் குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டை சூழ்ந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும், உங்கள் வீட்டை சூழ்ந்து அக்கினி நிற்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது 12வது அறிகுறி. இப்போ நம்ம எங்கே போயிட்டோம் அப்படின்னா 13ஆம் அறிகுறிக்கு நம்ம செல்கிறோம். மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடலில் சில உணர்வுகள் வரும். இந்த உணர்வை குறித்து நம்ம பார்ப்போம். சிலருக்கு பார்த்திங்கன்னா கண் எரிச்சல் வந்துக்கிட்டே இருக்கும். மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இது ஒரு உணர்வு. சிலருக்கு பார்த்திங்கன்னா கண் பார்வை மங்குன மாதிரியே இருக்கும். டாக்டர்கிட்ட போய் கண்ணை செக் பண்ணுவாங்க, ஆனால் கண்ணு நல்லா இருக்கும். ஆனால் இவங்களுக்கு கண் பார்வை மங்குன மாதிரியே இருக்கும், என்னன்னே தெரியாது. அப்போ பார்வை மங்கள் போல ஒரு காரியங்களை செயல்படுத்தும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா கண்ணில் தூசி உழுவுற மாதிரியே இருக்கும். நார்மலாக உட்காந்தே இருப்பாங்க, கண்ணில் தூசி உழுந்துக்கிட்டே இருக்கே, கண் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன் இது? டாக்டர்கிட்ட போனாலும் கண்டுபிடிக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. இதெல்லாம் பில்லி சூனிய ஆவிகள். இப்படிப்பட்ட ஆவிகள்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறத நம்ம வரும் நாட்களில் ஒவ்வொரு ஆவியும் எப்படி செயல்படும், என்னென்ன பண்ணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சிலருக்கு என்ன அறிகுறி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உச்சி தலையில் பாம்பு நெளிஞ்சு போகிற மாதிரி, தலையில் பாம்பு சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். உச்சி தலையில் அப்படியே ஓடிட்டு வர மாதிரி இருக்கும். பாம்பு நெளிகிற மாதிரியே இருக்குது பாஸ்டர்னு சொல்லுவாங்க. இது என்ன அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மாந்திரிகத்தின் அறிகுறியாய் இருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா முதுகு தண்டெலும்பில் அப்படியே ஏதோ ஒன்று வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இதுவும் மாந்திரிகத்தின் அறிகுறியாய் இருக்கிறது. சிலருக்கு முதுகு தண்டெலும்பு வலிக்கும், பயங்கரமாக உயிர் போகிற மாதிரி வலிக்கும். இதுவும் மாந்திரிகத்தின் அறிகுறியாய் இருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாமல் கால் எரிச்சல் உண்டாகும், பாதம் எரிச்சல் உண்டாகும். இது மாந்திரிகத்தின் அறிகுறி. உங்களுக்கு சுகரும் இருக்காது, எதுவும் இருக்காது. சுகர் இருந்தால் தான் கால் எரிச்சல் வரும்னு சொல்லுவாங்க. அப்போது சுகரும் இருக்காது, எதுவும் இருக்காது, ஆனால் கால் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது மாந்திரிகத்தின் ஒரு அறிகுறியாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே. அடுத்தது, உடல் முழுவதும் அரிப்பு வரும். சிலர் நல்லா இருப்பாங்க, ஏன் அரிப்பு வருதுன்னே தெரியாது, உடலை போட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எவ்வளோ மாத்திரை மருந்து எடுத்தாலும் சொரியும் தன்மை அவங்கள விட்டு நீங்கவே நீங்காது, உடலை சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இது மாந்திரிகத்தின் அறிகுறியாய் இருக்கிறது. சில காரியத்தை பார்க்கும்பொழுது யாரோ தலையில் ஆணி அடிக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. உட்காந்தே இருப்பாங்க, மண்டையில் ஏதோ டங்குன்னு ஆணி அடிக்கிற மாதிரி இந்த இடத்துல வலிக்குது, இல்லை உச்சம் தலையில் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் மாந்திரிகத்தின் அறிகுறியாய் இருக்கிறது தேவ பிள்ளைகளே. கடைசியாக 24 மணி நேரம் விரைப்புத்தன்மை கொண்ட ஆவிகள். அப்படின்னா என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படியாப்பட்ட ஆவிகள் மாந்திரிகத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படியாப்பட்ட ஆவிகளை அனுப்பிட்டாங்க அப்படின்னா, இந்த ஆவி என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது ஆண்களை மாத்திரம் தொடும். ஆண்களை தொடும் பொழுது 24 hours அந்த அந்தரங்க உறுப்பில் விரைப்புத்தன்மை இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பெரிய குளம் என்ற ஒரு பகுதியில் ஊழியம் செய்வதற்காக நான் சென்றிருந்தேன். அப்போ அந்த கிராமத்திற்கு நான் செல்லும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் 24 hours அழுதுகிட்டு இருக்கான். அவனை அழைச்சிட்டு அவங்க அம்மா அப்பா காதில் என்கிட்ட பேசினாங்க, ஐயா, அந்தரங்க உறுப்பில் 24 மணி நேரமும் விரைப்பு இருக்குது, அது வலி தாங்க முடியாமல் இவன் அழுதுகிட்டு இருக்கான். டாக்டர்ஸ்ட எல்லாம் கொண்டு போய் பார்த்தோம், டாக்டர்ஸ்க்கு ஒன்றுமே புரியல, எப்படி சரி பண்ணுறது எங்களுக்கு தெரியல, அழைச்சிட்டு வந்தாங்க. இப்போ இப்படியாப்பட்ட ஆவிகள் என்ன ஆவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வித்தியாசமான ஆவி, விரைப்பை உண்டாக்குற கிரியைகளாக இருக்கிறது. சில ஆவிகள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை பார்த்தாலுமே விபச்சார எண்ணங்களை கண்களிலே கொடுக்கும். இப்படி விபச்சார எண்ணமாக வந்துட்டே இருக்குதுன்னா, நீங்கள் பில்லி சூனியத்தினால மந்திரவாதத்தினால பாதிக்கப்பட்டுட்டீங்க, உங்களுக்கு விரோதமாக செயல்படுற ஆவி உங்களை விழத்தள்ள போகுதுன்னு சொல்லி அர்த்தமாய் இருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடலெல்லாம் எரியும் தன்மை இருக்கும். ஐயோ எரியுது, வெறும் உடம்போட உட்காந்துருப்பாங்க, ஒன்றுமே இருக்காது, ஏன் நடக்குதுன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது.
இது ஒரு பொல்லாத ஸ்பிரிட். இது ஏவல் வழியாய், மாந்திரிகத்தின் வழியாய் இது செயல்படும். சிலருக்கு பார்த்திங்கன்னா சில மாந்திரிகம் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு அவங்களுடைய இடம் அது விற்க முடியாமல் இருக்கும், இல்லை அதில் பிரச்சனை இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால கால்லாம் பொத்து போய் காலில் புண்ணு வந்துடும். எங்கே போனாலும் எத்தனை மருந்து போட்டாலும் அந்த கால் புண்ணுகள் ஆறவே ஆறாது. இதுவும் ஒரு மாந்திரிகத்தின் அறிகுறியாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பார்த்த தலைப்பு 13 விதமாய் மந்திரவாதத்தினால் செயல்படும் ஆவிகள். இதை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா? பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நாம உபாகமம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட அருவருப்புகள் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவார். இப்படியாப்பட்ட பில்லி சூனியம் செய்கிறவர்கள் உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது. அது ஒன்றுமில்லாமல் செயலிழந்து போயிடும். ஆகையினால தேவ பிள்ளைகளே, இருக்கிற இடத்திலே அப்படியே முழங்கால் படிட்டு இப்படிப்பட்ட அறிகுறிகள் இருக்குமானால் இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். வல்லமையுள்ள கர்த்தர் உங்கள் மேலே இறங்கி அவர் வல்லமையாய் இறங்கி கிரியை செய்ய போகிறார். தேவ பிள்ளைகளே, இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கு புரோஜனமான இந்த செய்தியை ஆண்டவரே கேட்க எங்களுக்கு நீர் கிருபை செய்து அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த செய்தியின் வழியாய் அநேகர் தொடப்பட்டு இருப்பார்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் மறைபொருள்களையும் மறைவான காரியங்களையும் வெளிச்சத்திற்கு நீர் கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி பிதாவே, கோடான கோடி நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லவா? இப்பொழுது இயேசு என்னும் நாமத்தினாலே யாரெல்லாம் ஆண்டவரே இப்படியாப்பட்ட பாதிப்புகளோடு இருக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய இரத்த பூசப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை நீர் வைப்பீராக. இன்றே ஒரு சுகம் உண்டாகட்டும், இன்றே ஒரு விடுதலை உண்டாகட்டும். கர்த்தருடைய வல்லமையான கரம் இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும் வைக்கப்பட்டு இயேசு என்னும் நாமத்தினாலே எல்லா பாதிப்புகளையும் எல்லா மந்திரவாத கிரியைகளையும் உடைக்கிறோம். இப்பொழுது அது எரிஞ்சு நிர்மூலமாகட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் கரங்களில் தண்ணீரை வைத்து ஜெபிக்கிறீர்களோ தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது அந்த தண்ணீரை நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் ஜெபிக்கலாமா? இயேசுவே, கரங்களில் இருக்கிற அந்த தண்ணீரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தினால இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் அக்கினியாய் நீர் மாற்றுவீராக. அந்த இயேசுவின் நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் அக்கினியாய் நீர் மாற்றுவீராக. இப்பொழுதே எல்லா விதமான கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தினாலே அந்த வீட்டை விட்டு நிர்மூலமாகட்டும். இந்த இரவு நேரத்தில் இந்த வல்லமையான இயேசுவின் இரத்தத்தை அவர்கள் வீட்டிலே தெளிக்கும் பொழுது ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி கிரியை செய்வீராக, பலமாய் இறங்கி கிரியை செய்வீராக, விடுதலை கொடுப்பீராக. ஒரு வல்லமையின் அக்கினி இறங்கி கிரியை செய்யட்டும். யார் என்னென்ன ஜெப குறிப்புகளை ஆண்டவரே அந்த கமெண்ட் செக்ஷன்லையும் ஆண்டவரே ராஜா அந்த குறிப்பிட்ட ஆண்டவரே ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ராஜா சாட் பாக்ஸ்லையும் போட்டுட்டு இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய விடுதலையை நீங்க கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பிசினஸ் எல்லாம் நீர் மேன்மைப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை செய்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வியாதிகளோடு இருப்பவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகளை நீர் எடுத்து போடுவீராக. இப்பொழுதே நீர் அதை செய்வீராக தகப்பனே. ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ராஜா. எல்லா அல்சர் பலவீனங்கள், ஸ்டமக்ல இருக்கிற பிரச்சனைகள், கிட்னி ஸ்டோன் பிரச்சனைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் எடுத்து போடும். சேராத குடும்பம் ஒன்று சேர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ராஜா. ஹல்லேலூயா. ட்ரக் அடிக்டாய் இருக்கிற நபர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை விடுதலையாக்குவீராக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த இரவு நேரம்
அந்த விடுதலை உண்டாக்கி கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால சளி பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, ஆண்டவரே லிவர் பிரச்சனை, லங் பிரச்சனை, எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால எரிஞ்சு நிர்மூலமாகட்டும். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். அநேகரை நீர் ஆண்டவரே ராஜா ஒரு சாட்சியாக எழுப்பி நிற்க வைக்க போகிற தயவுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு எனும் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. என்ன நேயர்களே, இன்றைக்கு நிகழ்ச்சி மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இனி வரப்போகிற நாட்களில் எப்படியெல்லாம் நீங்கள் ஜெபிக்கணும், இன்னும் என்னென்ன காரியங்களெல்லாம் பிசாசுடைய தந்திரங்கள்லாம் இருக்கிறது என்பதை மிக ஆழமாய் நாம் பார்க்க போகிறோம். எங்களுடைய டெலிவரன்ஸ் செய்திகள் ஒரு பிளேலிஸ்டில் இருக்குது. அதில் இன்னும் ஆழமான செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். எங்களுடைய டெலிவரன்ஸ் மெசேஜை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா யூடியூப்பில் டெலிவரன்ஸ் மெசேஜ், பில்லி சூனியத்தை உடைப்பது எப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்டே இருக்குது. நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசுவார், கிரியை செய்வார். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் போதகர் நெல்சன் ஜாஸ்பர் W. God bless you all. Thank you.